GCA County நேரலைக்காக உங்களை வரவேற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். குட் ஈவினிங் ஆல் ஆஃப் யூ. இன்றைய நேரலையில் கடந்த காலங்களில் நம்ம 5 நேரலையில் இலாப நோக்கமற்ற நிறுவனங்களை பற்றி கற்றிருந்தோம். இன்றிலிருந்து 6 நேரலைகள் பங்குடைமை வணிகம் என்ற தலைப்பில் நம்மளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்போ முதலாவது விடயம் அடிப்படையான பங்குடைமை சம்பந்தமான விடயங்களை அடிப்படை கொண்டதாக ஒரு அடிப்படை திறனை ஒரு மாணவனுக்கு ஒரு பரிச்சாட்டைக்கு உருவாக்கும் நோக்கத்தை அடிப்படை கொண்டு ஒரு தொகுக்கப்பட்ட விடயங்களை கொண்டு பங்குடைமையில் ஈங்கோடாகி அதை கற்றுக்கொள்கிற அமைப்பில் பரீட்சை வினாக்களுக்கு விளையாடுகிற பங்குடைமை சம்பந்தமான அடிப்படை திறனையும் உருவாக்குறதை மையமாக கொண்டு ஒரு சிற்றோடு எங்களுடைய முகநூல் பக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நான் நிறைய கொஞ்சம் தாமதமாகி இன்று ஈவினிங் தான் அது இந்த ஃபேஸ்புக்கிலே காட்சிப்படுத்தப்பட்டது. இருந்தும் வாட்ஸ்அப்பில் நேற்றே மாணவர்களுக்கு அது அனுப்பப்பட்டிருந்தது. நான் நினைக்கிறேன் அதுக்கான விடைகளை நான் எழுதி ரெடியாக இருக்கிறது நினைக்கிறேன். ஒரு பங்குடைமை வணிகத்தை பொறுத்தவரை அரசாங்க பொதுப்பரிசை வினாப்பத்திரத்தில் 2019 ஆண்டுக்கு முன்னர் ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட வினா அமைப்பிலே இருந்தது. இப்போ 2019 ஆண்டிலிருந்து 2020 ஆண்டு வரப்போகிற பரீட்சை வினாப்பத்திரங்களில் இது கட்டாயப்படுத்தப்பட மாட்டாது. ஆனால் இருந்தும் கணிசமான அடிப்படையில் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த வினாக்கள் இந்த பங்குடைமை வணிகம் என்ற தலைப்பில் அரசாங்க பொதுப்பரிசை வினாப்பத்திரங்களில் இது வினாவப்படும். இதை வினா அமைப்பு பார்த்தோம்னா இது 2 வினா அமைப்புகளையும் வரும். அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1லையும் பேப்பர் 2 பகுதி 1லையும் பகுதி 2லையும் பரீட்சை வினாப்பத்திரங்கள் இதை கொண்டு தயாரிக்கப்படும். பேப்பர் 1 பேப்பர் 2 அடிப்படை கொண்டு பரீட்சை வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்படும். பேப்பர் 1 பொறுத்தளவில் இதில் 5 வினாக்கள் பாடமானது கேட்கப்படும். 5 தர 2 புள்ளி 10 புள்ளிகளுக்கான பரீட்சை வினாப்பத்திரம் 10 மார்க்ஸ் 10 புள்ளிகளுக்காக வேண்டி 5 பாட்மான் 50ல் 5 10ல் ஒரு பங்கு பாட்மான் வினா இந்த பங்குடைமை வணிகம் சார்பாக கேட்கப்படும். கடந்த காலங்களில் கேட்கப்பட்ட விடயத்தை அடிப்படையாக கொண்டு தான் நான் சொல்றேன். அப்போ அந்த அடிப்படையில் 5 பாட்மான் வினாக்கள் கேட்கப்படும். அதே மாதிரி பார்ட் 2 வினா அமைப்பை கொண்டு எடுத்தோம்னா 2வது பகுதி வினாப்பத்திரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2வது பகுதி வினாப்பத்திரத்தை பொறுத்தவரையில் 40 புள்ளிக்கு வரக்கூடிய வினாக்களில் ஆவணா பகுதி 2 பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு பகுதி 20 புள்ளிகளுக்காக கேட்கப்படும். அப்படி கேட்கப்படக்கூடிய ஒரு பகுதிக்காக ஆனா அல்லது ஆவணா வினாவில் வரக்கூடிய ஆனா அல்லது ஆவணா பாட்டு 7வது பாட்டில் வரக்கூடிய 20 புள்ளிக்கான 20 மார்க்ஸுக்கான புள்ளிகளாக வரும். ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா பேப்பர் 1 10 புள்ளிகள், செகண்ட் பார்ட்டில் பேப்பர் 2 வந்து 20 புள்ளிகள். ஒட்டுமொத்தமாக அரசாங்க பொதுப்பரிசை வினாப்பத்திரத்தில் 30 புள்ளிகளை அடிப்படை கொண்ட பரீட்சை வினாப்பத்திரங்களுக்கு இந்த பங்குடைமை வணிகம் சார்பாக அரசாங்க பொதுப்பரிசை வினாப்பத்திரங்களில் இது எடுக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இது ஒரு பெரிய கடினமான பகுதி அல்ல. இது அடிப்படை ரீதியான திறனை பெற்றிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு ஒரு இலகுவான ஒரு விடயமாகவே இது கருதப்படும். அடுத்தது இந்த பங்குடைமை வணிகத்தில் சிறப்பம்சம் என்னென்றால் பதிவுகளின் எண்ணிக்கை 1க்கு மேற்பட்ட பதிவுகள் எண்ணிக்கை தெரிகிறதால இதில் புள்ளிகளை கணிசமான அளவு மாணவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பதிவுகள் கிடைத்தாலும் கணிசமான புள்ளிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இந்த பங்குடைமை வணிகம் சார்பாக எடுக்கக்கூடிய பரீட்சை வினாப்பத்திரங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பரீட்சை வினாப்பத்திரங்களுக்கு விடையளிக்கப்படும் போதும் ஒரு பங்குடைமை வணிகம் சார்பான வினாக்கள் வரும்போது
அந்த வினாவுக்கு விடளிக்கக்கூடிய அடிப்படையில் உங்களோட பரீட்சை வினாப்பத்திர தெரிவுகள் இருக்குமானால் கணிசமான புள்ளிகளை இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் இப்போ இது சம்பந்தமாக திரும்பி இருக்கிறத பாருங்க. இது 30 புள்ளிக்கான பரீட்சை வினாப்பத்திரத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம விடையளிக்கக்கூடிய ஒரு பகுதியாகும். பாடமான பொறுத்தவரையிலே கட்டாயம் மாணவர் விடையளித்தல் வேண்டும். அவர் அடிப்படை திறன் பெற்றிருந்தான் வேண்டும். செகண்ட் பாட பொறுத்தவரை விரும்பினா விடையளிக்கக்கூடிய அமைப்பு வினாக்களாக இப்போ 2019ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு வரக்கூடிய கால பகுதிகளில் வரக்கூடிய வினாக்கள் அப்படி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் இந்த பங்குடைமை வணிகம் சம்பந்தமான அடிப்படை திறனை நம்ம பெற்றுக்கொள்வோம். இப்போ இதில் நாங்கள் போது உங்களோட கைவசம் தந்திக்கிறது அடிப்படையான பங்குடைமை விடயங்களை நினைவூட்டி ஒரு பரீட்சைக்கும் அதிலிருந்து ரெடியாகக்கூடிய அமைப்பில் நான் விசேடமாகத்தான் இந்த கையேடு நான் தயாரிச்சிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் உங்களுக்கு இந்த கையேடு தரப்பட்டிருக்கேன். அப்போ தரப்பட்ட அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதலாவது பங்குடைமைங்கிறது ஒரு கன்செப்ட். இந்த பங்குடைமை வணிகம் ஏன் அந்த கணக்குகளை பேணுதல் வேண்டும், யாருக்கு அந்த தகவல் வழங்கப்படுகிறது, எதனூடாக அந்த தகவல் வழங்கப்படுகிறது என்பது சார்பான அடிப்படை அறிவினை ஒரு மாணவர் பரீட்சை எழுதுவதற்கு முன்னர் அதை பெற்றிருத்தல் வேண்டும். அந்த அடிப்படையில் அந்த விடயங்களை நினைவூட்டக்கூடிய அடிப்படையில் பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய அடிப்படையில் இந்த கையேடு முதலாவது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது கான்செப்ட் பங்குடைமை வணிகம் என்கிற சம்பந்தமான அல்லது பங்குடைமை என்கிற சம்பந்தமான அடிப்படை துறை. பங்குடைமை அல்லது பங்குடைமை வணிகம் என்கிறது சார்பான அடிப்படை துறை. இதில் முதலாவது வினா உருவாக்கப்பட்டிருக்கு பாருங்க. பங்குடைமை என்பதனால் கருதப்படும் இது அரசாங்க பொதுப்பரிச்சை வினாப்பத்திரத்துக்கு வரமாட்டார் ஒரு நாளும். எதை பொறுத்தளவில் என்று சொன்னால் கணக்கிட்ட பொறுத்தளவில் பங்குடைமை கேட்டு என்னென்று கேட்டு ஒரு நாளும் வராது. ஆனால் இருந்தும் உங்களுடைய பிஸ்னஸ் பாடத்தில் இதை தொடர்படுத்தப்பட்ட வேறு பரீட்சை வினாப்பத்திரங்களில் பங்குடைமை என்கிற சம்பந்தமான அடிப்படை திறன் உங்களுடைய ஏற்படும்னா பார்க்கப்படும். இப்போ அந்த அடிப்படையில் பங்குடைமை என்பது அடிப்படை திறன் உங்களுக்கு பெற்றிக்கணும். கன்செப்ட் ரீதியாக இலாபத்தினை உழைக்கிறது நோக்கமாக கொண்டு அவர் முதலாவது அடிப்படையில் வரணும். இலாபம் உழைக்கிறது நோக்கமாக கொண்டு 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட பங்காளர்களுடைய தனிப்பட்டங்கிற சொல் எதிர்பார்க்கப்படுகிறது. முந்தைய ஒரு காலத்தில் 2 தொடக்கம் 20 பங்காளர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு முறை என்று சொல்லப்படுது. இப்போ அப்படி இல்லை. இப்போ இதுக்கான வரைவிலக்கணம் 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தில் சொல்லப்பட்ட வரைவிலக்கணம் தான். அந்த வரைவிலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு எப்படி சொல்லப்படுது என்று சொன்னால் இலாபத்தினை உழைப்பதை நோக்காக கொண்டு 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு உறவு இப்போ நீங்கள் அதுக்கு விடையளிகள் தான் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் நான் சொல்லும்போது எழுதலாம். திரும்பி சொல்லும் பாருங்க. இலாபத்தினை உழைப்பதை நோக்காக கொண்டு 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு உறவு பங்குடைமை என்று சொல்லப்படும். பங்குடைமை என்று சொல்லப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த கருத்தை எழுதி இந்த டியூப்லைட் இடைவெளியை நீங்கள் நிரப்பிக் கொள்ளலாம். இலாபத்தினை உழைப்பதை நோக்காக கொண்டு 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கிடையில் ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு உறவு அல்லது ஒரு உறவு முறை பங்குடைமை சொல்லப்படும். இந்த பங்குடைமைங்கிறது ஒரு உறவு. உதாரணமாக ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற மாதிரி இது ஒரு பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்ங்கிற அடிப்படையில் வரக்கூடிய சொல் அடியை கொண்ட ஒரு விடயம் தானே. அப்போ இந்த பங்குடைமைங்கிற பார்ட்னர்ஷிப்ங்கிற அடிப்படையில் இதுக்கு சில அடிப்படையான சில பண்புகள் அல்லது சிறப்பம்சங்கள் ஒரு பங்குடைமைக்கு இருக்கு. ஏனைய உறவுகள் இது ஒரு உறவு முறை தான். ஏனைய உறவு முறைகளை விட பங்குடைமைக்கு இருக்கக்கூடிய உறவு முறை ஒரு சிறப்பம்சத்தை கொண்டிருக்கும். அப்போ அந்த சிறப்பம்சத்தை சொல்லப்படுது பங்குடைமையின் சிறப்புகள் அல்லது பங்குடைமையின் சிறப்பம்சங்கள் என்று சொல்லப்படும். அப்போ அந்த அடிப்படையில் பங்குடைமையோட சிறப்பு அல்லது சிறப்பம்சங்களில்
உங்களுக்கு பரீட்சை வினாமானிகள் உருவாக்கப்பட்டு 4 சிறப்பம்சங்கள் அல்லது 4 சிறப்பம்சங்களை குறிப்பிடுகின்ற சொல்லப்பட்டு. அப்ப பங்குடைமைங்கிறது உறவு, இலாபத்தை நோக்கமாக கொண்ட ஒரு உறவு, உழைப்பதை நோக்கமாக கொண்ட உறவு, 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு. இதுதான் பங்குடைமைங்கிற அடிப்படையான கன்செப்ட். அப்ப இந்த 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த உறவு முறை ஏனைய உலகத்தில் காணப்படக்கூடிய உறவு முறைகளில் இருந்து சற்று வித்தியாசமான உறவு முறை. இந்த உறவு முறைக்கு சில சிறப்பம்சங்கள் உண்டு. அதுதான் பரீட்சை வினாப்பத்திலும் கேட்கப்படும் பங்குடைமையின் சிறப்பம்சங்கள் அல்லது சிறப்பம்சங்கள் சம்பந்தமான அடிப்படை திறனை ஒரு பிள்ளை பெற்றிருத்தல் வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் முதலாவது சிறப்பம்சமாக உலகத்தில் எந்த ஒரு உறவு முறையிலையும் இல்லாமல் நுழைப்பது நோக்கமாக இருக்க மாட்டாங்க. இந்த பங்குடைமை என்கிற உறவுலாம் இருக்கலாம். முதலாவது அதில் சொல்லப்படுற பண்பு இல்லாமல் நுழைக்கிற நோக்கத்தை கொண்டிருக்கிறது. கொண்டு இல்லாமல் நுழைக்கும் நோக்கம் அல்லது இலாம நோக்கம் இருத்தல் என்று சொல்லி இது எழுதப்படணும். முதலாவது இலாம நோக்கம் இருத்தல். இரண்டாவது ஒரு செயற்பாடு ஒன்றினை கொண்டிருத்தல். ஒரு செயற்பாடு ஒன்றை செய்து தான் அந்த இலாமம் கூட்டப்படும். அது செயற்பாடு ஒன்றினை கொண்டிருத்தல். அடுத்து பொதுவான உடன்பாடு ஒன்றினை கொண்டிருத்தல். பொதுவான உடன்பாடு ஒன்றினை கொண்டிருத்தல். அடுத்தது தனிப்பட்ட பங்காளர்கள் தன்னிச்சையாக அல்லது தானாக ஒன்று சேர்ந்திருத்தல். தனிப்பட்ட பங்காளர்கள் தனிப்பட்ட நபர்கள் தானாக அல்லது தன்னிச்சையாக அங்கே ஒன்று சேர்ப்பேன். அங்கே யாருமே நிர்பந்திக்க மாட்டாங்க. அவங்க தானாகவே ஒன்று சேர்ந்திருப்பாங்க. அவங்க இல்லாமல் உழைக்கிறதை நோக்கமாக கொண்டிருப்பாங்க. அந்த செயற்பாடு ஒன்றை கொண்டிருக்கும். வணிக செயற்பாடு ஒன்றில் ஈடுபடுவாங்க. அடுத்தது அவங்களுக்கு இடையே ஒரு பரஸ்பர முகவராண்மை காணப்படும் கொண்டெல்லாம் இருக்கு. இதில் 4 விடயங்களை நீங்கள் குறித்துக்கொள்ள நான் முக்கியமான 4 விடயங்களை சொல்றேன் பாருங்க. முதலாவது இலாப நோக்கம் இருத்தல். இரண்டாவது வணிக செயற்பாடுகள் ஈடுபடுறது. மூன்றாவது தனிப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்திருப்பது. அடுத்தது அங்கே பொதுவான உடன்பாடு ஒன்று காணப்படும். பொதுவான உடன்பாடு. 4 விடயங்களும் முக்கியமான பண்புகள். திரும்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. அதில் ஒன்று இலாபத்தினை நோக்கமாக கொண்டிருத்தல். இரண்டாவது வணிக செயற்பாடு ஒன்றில் ஈடுபட்டிருத்தல். மூன்றாவது பொதுவான ஒரு உடன்பாட்டினை கொண்டிருத்தல். 4வது தனிப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்திருத்தல் அல்லது 2 தொடக்கம் 20க்கு உட்பட்ட தனிப்பட்ட நபர்கள் அங்கு ஒன்று சேர்ந்து ஒரு பங்குடைமை என்கிற உறவு முறை இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள். அப்போ இதனால் வினாமாக அச்சுடியிருக்கேன். அப்போ அந்த அடிப்படையில் அந்த வினாவுக்கு விடையாக வரும் ஒரு அடிப்படை திறனை நாம் ஒரு பங்குடைமை வணிகம் சார்பாக உருவாக்கி போகிறோம். இரண்டாவது விடயம் இது ஒரு உறவு முறைங்கிறதால இந்த உறவு முறை ஒரு அடுத்தது தனிப்பட்ட வித்தியாசமான ஆட்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு முறை. இந்த உறவு முறை எங்கே உலகத்தில் எங்கே உறவு முறைகள் இருக்கோ அந்த உறவு முறைகளில் எதிர்பாராத பிரிவுகள் வருவதற்கு வாய்ப்பு. அப்போ இந்த உறவு முறையினை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த லாப முறை அதுக்கு ஒரு மாற்று வழிகாட்டி கொண்டு கட்டாயம் தேவை அல்லது ஒரு ஒரு ஒழுக்க நெறியொன்றினை பின்பற்றித்தான் அந்த பங்குடைமைங்கிற உறவு முறை ஒரு குறிப்பிட்ட காலம் வரை எடுத்து செல்லக்கூடிய அமைப்பு அங்கு காணப்படும். அப்போ அதைத்தான் நாங்கள் எழுதப்படுது கொண்டால் ஒரு பங்குடைமை வணிகம் எப்படியான பின்னணியை கொண்டு வழி நடத்தப்படும் அல்லது எப்படியான மாற்று வழிகாட்டி நெறிகளினை இது பின்பற்றி தன்னை செயற்பாடினை எடுத்து செல்லும் என்கிற அடிப்படையில் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அடிப்படை திறன்களுக்குள்ளே எதிர்பார்க்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் பெற்றிருக்க வேண்டிய திறன் இது ஒரு பங்குடைமை வணிகம் வழிநடத்தப்படக்கூடிய மாற்று வழிகாட்டி 2ஆக காணப்படும். அதில் ஒன்று 1890ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவு. அப்படி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தில் 24வது பிரிவு. இந்த 24வது பிரிவுங்கிறது ஒரு பங்குடைமை வழிநடத்துற சம்பந்தமாக விசேடமாக உருவாக்கப்பட்ட பிரிவு. அவர் பிள்ளை இது கடந்த கால பரீட்சை வினாப்பத்திரங்களையும் இந்த வினா கேட்கப்பட்டது. ஒரு பங்குடைமை வழி நடத்தக்கூடிய மாற்று வழிகாட்டிகளாக கருதக்கூடிய 2 விடயங்களை குறிப்பிடுகிறது கேட்டு கடந்த காலங்களில் பரீட்சை வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டது. அப்போ அந்த அடிப்படையில் இது முதலாவது ஒரு மாற்று வழிகாட்டியாக பின்பற்றப்படுவது 1890ஆம் ஆண்டின்
பங்குடைமை சட்டத்தின் 24வது சரத்து அல்லது பிரிவு 24வது சரத்து அல்லது பிரிவை பின்பற்றி ஒரு பங்குடைமை வணிகம் கணக்கீடு தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு முன்வைக்கும் என்கிறார். அந்த அடிப்படையில் முதலாவது விடை. இரண்டாவது, பங்காளர்களுக்கு இடையிலே ஒரு பொதுவான உடன்பாடுகளை ஒன்றை ஏற்படுத்தி ஒப்பந்தம் ஒன்றினை உருவாக்கிக் கொள்வது. நம்மளோட சுருக்கமாக சொன்னோம்னா பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்றின் ஊடாகவும் 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது உபபிரிவுக்கு அமைவாகவும் ஒரு பங்குடைமை வணிகம் வழிநடத்தப்படும். அது மாற்று வழிகாட்டியாக அது பின்பற்றப்படும். எது பின்பற்றப்படும் என்றால் 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவும் பங்குடைமை ஒப்பந்தம். அதில் 3வது வினாக்கள் தொடங்கி ஒரு பங்குடைமை வணிகம் ஒன்று எப்படியான மாற்று வழிகாட்டுகளை கொண்டு நடத்தப்படணும். அப்போ நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது உபசரத்து அல்லது உபபிரிவு எழுதிக்கொள்ளும். 2வது பங்குடைமை ஒப்பந்தம். இது ரெண்டையும் பின்பற்றி ஒரு பங்குடைமையோட கணக்கீடு தொடர்பான பிரச்சனைக்கு தீர்வு முன்வைக்கிறார். அப்ப இதுவரைக்கும் பார்த்தபடி பாருங்க, பங்குடைமைங்கிற கன்செப்ட் இலாபம் உழைப்பதை நோக்கமாக கொண்டு 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படக்கூடிய ஒரு உறவு பங்குடைமை. இந்த பங்குடைமைக்கு சிறப்பம்சங்கள் இருக்கு. ஒன்று லாப நோக்கத்தை கொண்டிருத்தல், பொதுவான உடன்பாடு ஒன்றினை கொண்டிருத்தல், ஒரு வியாபார செயற்பாடு ஒன்றில் ஈடுபட தனிப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்த்திருத்தல். தனிப்பட்ட நபர்கள் அதாவது நிர்பந்தம் இல்லாமல் தானாகவே அவங்க ஒன்று சேர்த்திருப்பாங்க. அப்படியான சிறப்பம்சம் ஒரு பங்குடைமை காணப்படும். இந்த பங்குடைமைங்கிறது உறவுங்கிறதால இந்த உறவு எதிர்காலத்தில் பிரிவுகளை சந்திரிக்க கூடாது, அது நீண்ட காலம் நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த உறவு முறையை ஒரு பின்னணி, ஒரு வழிகாட்டி, ஒரு பின்னணியாக அங்கு செயற்பட போகுது. அந்த வழிகாட்டியும் பின்னணியுமாக இருப்பது 2 விடயங்கள். ஒன்று 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தில் 24வது பிரிவு பங்குடைமை ஒப்பந்தம். இப்போ அடுத்த பிரச்சனை வரும்போது 24வது பிரிவு என்னது சொல்லுது, பங்குடைமை ஒப்பந்தம் என்ன. அந்த கன்செப்ட் எல்லாம் இப்போ நாம பார்க்கறது ரிவிஷன் கிளாஸ் பார்க்கறது. அந்த கன்செப்ட் எல்லாம் நம்ம பெருசாக பேசிக்கொள்ளாது. பரீட்சை எழுத போகிற மாணவருக்கு பங்குடைமை ஒப்பந்தம் அடிப்படையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 24வது உபபிரிவு உண்டால் அது என்ன விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் ஆரம்பத்தில் படிக்கிற காலத்திலேயே தியரிலேயே படிச்சிருக்கீங்க. அல்லது பிசினஸ் ஸ்டடி பாடத்தில் கூட இது தியரியாக இருக்கு. அதை படித்து கற்றுக்கொண்ட மாணவர்களாக தான் நீங்கள் இருப்பீர். இப்போ அதெல்லாம் நம்ம பேசிக்கொள்றதுக்கு தெரிஞ்சு இப்போ நான் நேரடியாக இப்போ இந்த கணக்கு சென்றடைய வேண்டியிருக்கு. அப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்ம இதை முடிக்கணுங்கிறதுல அதெல்லாம் பேசப்படும். அப்போ முதலாவது பங்குடைமைங்கிற கன்செப்ட் முடிஞ்சு, 2வது பங்குடைமையோட சிறப்பு அம்சம் முடிஞ்சு, 3வது பங்குடைமை ஒன்று வழி நடத்தப்பட போகிறது. அடுத்த வினாவை பற்றி பாருங்க. இந்த பங்குடைமை சட்டத்தில் 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தில் 24வது சரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சொல்லப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக அடிப்படை திறனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பங்குடைமை ஒப்பந்தம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கணும், அதில் சட்ட பின்னணிகள் என்ன, அதில் வரலாறுகள் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, அது சம்பந்தமாக நான் பேசிக்கூடாது. இப்போ 4வது வினா இதில் அச்சிடப்பட்டிருக்கப்பட்ட இப்போ நான் கணக்கிட்டு வர தியரி அடிப்படையில் கூட பங்குடைமைங்கிற கன்செப்ட், பங்குடைமையோட சிறப்பம்சம், பங்குடைமையின்படி நடத்தக்கூடிய 24வது சரத்து, பங்குடைமை சட்டத்தில் 24வது சரத்து ஒப்பந்தம் தெரிஞ்சிருந்தால் இனி கணக்கீடு சம்பந்தமான அடிப்படையாக அந்த பிள்ளை டெவலப் பண்ணணும். பிள்ளையோட மைண்டில் மூளையில் அடிப்படை திறனாக இருத்தல் வேண்டும். அடுத்த விடயமாக இதில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பங்குடைமையில் எப்படிப்பட்ட கணக்கீடுகள். இப்போ நாங்கள் கணக்கீட்டில் படித்து கொண்டிருக்கீங்க. அப்போ கணக்கீடு சம்பந்தமாக ஒரு பங்குடைமை வணிகத்தில் செய்யப்படும் போது எப்படியான கணக்குகள் அங்கே பராமரிக்கப்பட போகுங்கிறது. இதில் 4 பிரதான கணக்குகள் அங்கே தயாரிக்கப்படும். அதில் ஒன்று வருமான கூற்று, குறிப்பிட்ட ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை நம்ம கணிக்க வேண்டி வரும். குறிப்பிட்ட ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை கணிக்கிறதுக்காக வேண்டி வருமான கூற்றோடு நாம் தயாரிக்க வேண்டி வரும். 2வது சொத்து பொறுப்பு உரிமையினை ஒரு குறிப்பிட்ட தினத்தில் அடைக்கிடுவதற்காக ஒரு நிதி நிலைமை கூற்று தயாரிக்க வேண்டி வரும்.
பங்காளர்களது உரிமையினை பதிவு செய்யறதுக்கு 2 வகையான கணக்குகள் அங்கே காணப்படும். மூலதன கணக்கு என்ற ஒரு கணக்கு காணப்படும், நடைமுறை கணக்கு ஒரு கணக்கு, ஒரு பங்குடைமை வணிகத்தை பொறுத்தவரையில் காணப்படும். அப்போ ஒரு பங்குடைமை வணிகத்தில் ஏழிலே பிரதானமாக 4 கணக்குகள் பராமரிக்கப்படும். 4 கணக்குகள் நாம் தயாரிக்க வேண்டி வரும். இந்த அடிப்படை திறன் இந்த பங்குடைமை வணிகம் சம்பந்தமாக சொல்லப்படக்கூடிய கதை ஒரு நடைமுறை கணக்கில், ஒரு மூலதன கணக்கில், ஒரு வருமான கூட்டில், ஒரு நிதிநிலைமை கூட்டில் வெளிப்படுத்தக்கூடிய திறன். ஏனைய வணிக நிறுவனத்துக்கும் பங்குடைமைக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னா, இந்த மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு அல்லது இந்த பங்குடைமையோட உரிமையாண்மையை கையாளுவதால் ஏனைய வணிக நிறுவனங்களுக்கும் இந்த பங்குடைமை வணிக நிறுவனத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்போ அந்த திறனை ஒரு மாணவர் பெற்றிருக்கும். அப்போ அந்த விடயத்தை திரும்பி பாருங்க. இந்த வினாவுக்கு நீங்கள் விட 4 எழுதிக்கும். இந்த வினா ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. நீங்கள் எழுதிக்கிற விடையை மட்டும் இப்போ சரி போல பார்த்துக்கொள்ள. அதில் முதலாவது வருமான கூற்று, 2வது நிதி நிலைமை கூற்று, 3வது ஒரு பங்காளர் மூலதன கணக்கு, 4வது பங்காளர் நடைமுறை கணக்கு. பங்காளர் நடைமுறை கணக்கு ஒரு பங்குடைமையில பல ஏடுகள் இருக்கும். ஆனால் நான் என்ன பேசுகிற ஏடு அப்படின்னா கணக்கீடு தொடர்பாக பராமரிக்கப்பட வேண்டியது. நாம் என்ன பார்க்கறது கணக்கீடு தொடர்பாக பராமரிக்கப்பட வேண்டிய இடத்தை நம்ம என்ன பார்க்கணும். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் எடுக்க ஒரு பங்குடைமை இருக்கக்கூடிய ஏடு வேறு விஷயங்களை படிச்சிருக்கீங்க. இதில் ஒரு வருமான கூற்று, ஒரு நிதிநிலைமை கூற்று, ஒரு பங்காளர் மூலதன கணக்கு, ஒரு பங்காளர் நடைமுறை கணக்கு. அப்போ நீங்கள் அந்த 4ஆம் நாள் விடையாக ஒரு பங்காளர் இதெல்லாம் பரீட்சைக்கு வர மாட்டான்னு நம்ம சொல்லிடா. பரீட்சை வினாபத்திரங்கள் இப்போ அடிப்படையான விடயங்களுக்கு ஒன்று தயாரிக்கப்படுது. இப்போ 2017ஆம் ஆண்டு அரசாங்க பொது பரீட்சை வினாபத்திரங்களுக்கு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஒரு பங்குடைமையோட நிதிநிலைமை கூறில் உரிமையாண்மைக்கு கீழே பதிவு செய்யக்கூடிய விடயம் கேட்டுன்னா இதுவரைக்கும் அரசாங்க பொது பரீட்சை வினாபத்திரங்கள் கேட்கப்படாது. சில பிள்ளைக்கு இது டக்குன்னு கிளிக்காக உடனடியாக மைண்டுக்கு வர மாட்டேன். அந்த விடயங்களை சும்மா எழுதிக்கு நம்ம மூலதன கணக்கு மீது நடைமுறை கணக்கு மீது அது உரிமைக்கு எழுதியாங்கிறது கூட சில பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கு. அப்போ அந்த கான்செப்டை பார்க்கத்தான் நான் கேட்டேன். அப்போ இது என்னென்ன ஏடுகள் இருக்குங்கிறது கட்டாயம் ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த 4 ஏடையும் நீங்கள் குறிச்சிருக்கோம். திரும்பி சொல்ல அந்த 4 வருமான கூற்று, நிதிநிலைமை கூற்று, மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு. இப்போ மூலதன கணக்கு பாருங்க, நம்ம பயிற்சி போகிற கதையிலே பங்குடைமை ஒப்பந்தம்ங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். 24வது சரத்து 1890ஆம் ஆண்டு பங்குடைமை சட்டத்தில் 24வது சரத்து என்ன சொல்லுதுங்கிறது ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். வருமான கூட்டு ஏன் தயாரிக்கப்படுகிறாங்க, நிதிநிலைமை கூட்டு ஏன் தயாரிக்கப்படுது, ஒரு மூலதன கணக்கு ஏன் தயாரிக்கப்படுது, நடைமுறை கணக்கு ஏன் தயாரிக்கப்படுது, அது எப்படியான கொடுக்கல் வாங்கல்கள் பதிவு செய்யப்படுது என்கிற அடிப்படை திறனை பெற்றுக்கணும். இப்போ நான் இந்த கணக்குகள்கிட்ட பெருசாக போகிற அடிப்படை திறன் உருவாக்கக்கூடிய அடிப்படை நம்பிக்கை அடுத்த வகுப்பில் என்ன நான் கணக்குகளை கொண்டு அந்த மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, வருமான கூட்டு, நிதிநிலைமை கூட்டு தயாரிப்பு சம்பந்தமாக நம்ம பார்த்துக்கூடலாம். இப்போ பார்க்குறது அடிப்படை திறன்கள் மட்டும். ஓகே, அப்போ பங்குடைமை வணிகம் உங்களுக்கு தெரியும். ஒரு பங்குடைமை வணிகத்தில் சிறப்பம்சங்கள் தெரியும். 3வது ஒரு பங்குடைமை எப்படிப்பட்ட மாற்று வழிகாட்டிகளை கொண்டு வழிநடத்தப்படும்ங்கிறது தெரியும். ஒரு பங்குடைமையில் காணப்படுற கணக்கீடுகளில் பிரதானமான கணக்கீடு தெரியும். அடுத்த விடயமாக உங்களுக்கு ஒரு 5ஆம் வினா கேட்கப்பட்டிருக்கு. பங்குடைமை சட்டம், பங்குடைமை சம்பந்தமான 24வது சரத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் நிறைய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இலாப நட்டங்கள் சமனாக பங்காளருக்கு இடையில் பங்கிடப்படணும். மூலதனத்துக்கு வட்டி அங்கு அனுமதிக்கப்படுவதில்லை. பங்காளர்கள் சம்பளம் அனுமதிக்கப்படுவதில்லை. இலாப நட்டங்கள் சமனாக பங்கிடப்பட வேண்டும். மூலதனத்துக்கு மேலதிகமாக பங்காளர்களினால் வழங்கப்படும் கடன்களுக்கு 5% வட்டி செலுத்தப்பட வேண்டும். இவ்வளவுதான் கணக்கீடு தொடர்பாக ஒரு பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மற்ற விடயங்கள் என்ன தவிர 24வது சரத்தை பொறுத்தவரையில் இலாப நட்டம் சமன், மூலதனத்துக்கு வட்டி இல்லை, சம்பளம் வழங்கப்பட மாட்டார், இலாப நட்டம் சமனாக பிரிக்கப்படும். அடுத்தது பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கப்பட்ட கடனுக்கு 5% வட்டி. இவ்வளவையும் வச்சுத்தான் அரசாங்க பொது பரீட்சை வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்படும். நீங்கள் கடந்த காலங்களில் வந்த பரீட்சை வினாப்பத்திரம் நம்மகிட்ட பாருங்க, 10க்கு மேற்பட்ட ஏற்பாடுகள் இருக்கு. ஆனால் நேரடியாக கணக்குகளோட நம்மளோட பாடத்திட்டம் இப்படிக்கிற அமைப்புகளை பொறுத்தளவில்
ஒரு பிள்ளை இலாவ நட்டத்தை சமனா பங்கிடணும், மூலதனத்துக்கு வட்டி செலுத்தப்படா, அடுத்தது சம்பளம் செலுத்தப்படா, மூலதனத்துக்கு மேலதிகமான கடனுக்கு 5% வட்டி. இவ்வளவு கன்செப்ட் இருந்தால் போதும். உங்களுக்கு வரக்கூடிய 2020ஆம் ஆண்டு வரக்கூடிய பரீட்சை விண்ணப்பத்திற்கு கூட இருக்கும். அதான் நான் 4 விடயங்களை தான் கேட்டிக்கணும். அந்த முக்கியமான 4 விடயங்களையும் அடிப்படையாக தான் பரீட்சை விண்ணப்பங்கள். இப்போ அதில் இதில் கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. 5ஆம் கேள்வி, பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவுக்கு அமைவாக இலாவ நட்டங்களை பங்கிடுவது தொடர்பாக எடுத்து கூறப்பட்ட 4 விடயங்கள். அப்ப இது பங்குடைமை சட்டத்தில் 24வது சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயங்கள் இல்லைனோ, இதில் கேட்கப்பட்டது பங்குடைமை சட்டத்தின் 24வது சட்டப்பிரிவில் சொல்லப்பட்ட வாசகங்கள்ல இலாபம் அல்லது நட்டத்தை பங்கிடுவது தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள். இது கடந்த கால பரீட்சை வினா. இது இப்படி கேள்வி கேட்கப்பட்ட ஏற்கனவே கடந்த காலங்களில் பரீட்சைக்கு வந்து அப்ப அந்த அடிப்படையில் இதுல 4 விடயங்களை சொல்ல பாருங்க. அதுல முதலாவது எல்லா பிள்ளையும் எழுதக்கூடியது இலாப நட்டம் சமனாக பங்கிடப்படும். இது இலாப நட்டத்தை பங்கிடுவது தொடர்பாக 24வது சட்டத்தில் சொல்லப்பட்ட முதலாவது கருத்து. 2வது விடயம், அந்த இலாப நட்டம் பங்கிடப்படும் போது மூலதனத்துக்கு வட்டி அனுமதிக்கக்கூடாது. மூலதன வட்டி செலுத்தக்கூடாதுங்கிறது எவ்வளவு சொல்லப்படுதா, இலாப நட்டம் பங்கிடப்படும் போது மூலதனத்துக்கு வட்டி அனுமதிக்காமல் லாப நட்டம் பங்கிடணுங்கிறான் நிறைய கன்செப்ட். அப்போ லாப நட்டத்தை பங்குவது சம்பந்தமாக சொல்லப்பட்டது. 2வது மூலதனத்துக்கு வட்டி செலுத்தக்கூடாது. 3வது விடயமாக என்ன சொல்லப்பட்டால் பங்காளர்கள் நிர்வாகத்தில் ஈடுபடலாம். ஓகே, எல்லா பங்காளர்களும் நிர்வாகத்தில் ஈடுபடலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன செலுத்தப்பட மாட்டார்னா சம்பளம் செலுத்தப்பட மாட்டார். பங்காளர்களது நிர்வாகத்தில் ஈடுபட்டமைக்காக சம்பளம் செலுத்தப்படாமல் லாப நட்டம் பங்கிடப்படும். நம்ம முதலாவது இலாப நட்டம் சமனா பங்கிடப்படும். 2வது விடயம் மூலதன வட்டி செலுத்தப்படாமல் இலாப நட்டம் பங்கிடப்படும். 3வது விடயம் பங்காளரது சம்பளம் அனுமதிக்கப்படாமல் இலாப நட்டம் பங்கிடப்படும். இன்னும் ஒரு விடயமாக நான் இங்கு பேசாத ஒரு விடயம், இலாப நட்டம் பங்கிடப்படும் போது பங்காளர்களது பற்று வட்டி அறவடை செய்யக்கூடாது. பங்காளர்களது பற்றுக்கான வட்டி அறவடை செய்ய முடியாது. பங்காளர்கள் பற்று வட்டி அறவிடாமல் அந்த இலாப நட்டத்தை பங்கிடணுங்கிறாங்க. இப்போ இலாப நட்டத்தை பங்கிடுவது தொடர்பாக எடுத்து சொல்லப்பட்ட 4 கன்செப்ட் திரும்பி ரிப்பீட் பண்ணுறதாங்க. முதலாவது இலாப நட்டம் சமனா பங்கிடப்படணும், மூலதனத்துக்கு வட்டி அனுமதிக்கப்படுவதில்லை, பங்காளர்களுக்கு சம்பளம் அனுமதிக்கப்படுவதில்லை, பற்றுக்கு வட்டி அறவிடப்படுவதில்லை. இந்த 4 விடயம் நீங்கள் எழுதி கொள்ளணும். நீங்கள் அதில் ஒவ்வொரு விடயமா நீங்கள் எழுதி எழுதிங்கன்னா சரி. இந்த 4 விடயம் நிறைய விடயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இலாப நட்டத்தை கணிப்பீடு செய்வது பங்கீடு செய்வது தொடர்பாக சொல்லப்பட்ட விடயமாக தான் இலாப நட்டத்தை பங்காளர்களுக்கு இடையிலே பகிர்ந்தளிப்பது தொடர்பாக சொல்லப்பட்ட விடயங்கள் 4. அதில் 8-10 விடயங்கள் இருக்கு உள்ளடக்கங்களாக. 4 விடயங்கள் தனியே இலாப நட்டம் பங்கிடும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறை தான். அப்ப அந்த 4 விடயத்தை திரும்பி ஒரு கட்சி இலாப நட்டம் சமனாக பங்கிடப்பட வேண்டும். 2வது மூலதனத்துக்கு வட்டி அனுமதிக்கக்கூடாது. 3வது பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்படக்கூடாது. 4வது பற்றுக்கு வட்டி அறவடை செய்யப்படுவதில்லை. இந்த 4 விடயங்களும் 1890ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தில் 24வது சட்டத்தில் இலாபம் அல்லது நட்டங்களை பங்கிடுவது தொடர்பாக எடுத்து சொல்லப்பட்ட விடயங்களாக காணப்படும். அப்போ அதான் அந்த கருத்தை விண்ணப்பமாக கேட்கப்பட்டது. அடுத்தது ஒரு 6வது கேட்கப்பட்டிக்கு ஒரு பங்குடமோட உரிமை என்கிற கன்செப்டில் எத்தனை விடயங்கள் காணப்படும். ஒரு தனி உடமோட உரிமைங்கிற விடயத்தில் மூலதனம் காணப்படும், நிறுத்தி வைக்கப்பட்ட வருவாய் காணப்படும், பற்று காணப்படும். ஒரு தனி உடமோட வணிகத்தில் உரிமைங்கிற கன்செப்டில் இதே மாதிரி தான் பங்குடைமை என்கிற வணிகத்தில் உரிமை எடுத்தீங்கன்னு சொன்னால் மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் காணப்படும். மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் பிரதானமான உரிமைகளை காட்டப்படக்கூடிய விடயங்கள். 6வது கேட்கப்பட்டிருக்கும் பங்குடைமையின் நிலைமை கூட்டி உரிமையாண்மைக்கு காட்டப்படும் 2 விடயங்கள். அப்படின்னா ஒரு பங்குடைமையோட உரிமையில 2 விடயம் இருக்குங்கிற கன்செப்ட் விருத்தி செய்யப்படுது. பிள்ளை மூலதன கணக்கும் நடைமுறை கணக்கும் இருக்குங்கிற அடிப்படையில் இதில் விருத்தி செய்யப்படுது. அடுத்தது இந்த பிரதானமான இந்த 4 கணக்குகளும் ஒரு பங்குடைமை வீட்டில் தயாரிக்கப்படுற பிரதானமான இந்த 4 கணக்குகளும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இங்கே தயாரிக்கப்படுது.
இது அரசாங்க பொது பரீட்சை வினாப்பத்திரத்தில் அடிக்கடி கேட்கப்படும். தயாரிக்கப்படுவதன் நோக்கம் என்ன, தயாரிக்கப்படுவதன் அடிப்படை என்னன்னு கேட்டு பரீட்சை வினாப்பத்திரங்கள் தயாரிக்கப்படும். இப்போ இதுல தயாரிக்கப்படுவதன் நோக்கத்தை கொண்டு ஒரு இடைவெளி நிரப்பு அமைப்புள்ள வினா நான் நட்டிருக்கேன். பின்வரும் இடைவெளியிலே நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பூரணப்படுத்துக என்று சொல்லப்பட்டு ஒரு பரீட்சை வினாப்பத்திரம் மாதிரி ஒரு வினாவும் வைக்கப்படுத்தப்பட்டு இது ஒரு பங்குடம் ஏழில் பராமரிக்கக்கூடிய 4 பிரதானமான கணக்கீடுகள் தரப்பட்டது. அதில் ஒன்று வருமான கூற்று, இரண்டாவது இலாப நட்டம் பகிர்ந்தளிக்கும் கூற்று, இலாப நட்ட பகிர் கூற்று, பங்காளர் நடைமுறை கணக்கு, பங்காளர் மூலதன கணக்கு கேட்கப்பட்டது. நிதிநிலைமை கூற்றை பற்றி இதில் கேட்கப்பட்டது கணக்குகள் அடிப்படையாக கொண்டு விடயங்கள் தான் கூற்று அல்லது கணக்கு வைக்க முடியும். இப்போ இதில் வருமான கூற்று தயாரிக்கப்படுவதன் நோக்கம் ஒரு வரி வர மாட்டான், கொஞ்சம் கன்செப்ட் மட்டும் விடயம் மட்டும்தானே அவ்வளவு. அதில் வருமான கூற்று தயாரிக்கப்படுவதன் நோக்கம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை, ஆண்டுக்கான லாபம் அல்லது நட்டத்தை கணிக்கதான் வருமான கூற்று தயாரிக்கப்படும். ஒரு பங்குடைமை வணிகத்தை பொறுத்தளவில் அவை முதலாவது கேள்விக்கு விட ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்தது. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இது இவ்வளவுதான் நான் சொல்றேன். இதுல என்ன நீங்க எழுதினாலும் அதுக்கு புரியுது. இன்னைக்கு கான்செப்ட் தான் நீக்கும். ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தினை கணிப்பீடு செய்தது முதலாவது கான்செப்ட் வருமான கூற்று தயாரிக்கணும். இரண்டாவது இலாப நட்ட பயிர் கூற்று ஏன் தயாரிக்கப்படுகிறது. இலாப நட்ட பயிர் கூற்று என்பது தயாரிக்கப்படுற நோக்கத்தை பாருங்க. ஒரு பங்குடைமை வணிகம் உடைத்த ஆண்டுக்கான லாப நட்டத்தை பங்காளர் மத்தியில அவங்களோட உடன்பாட்டின்படி பங்கீடு செய்தது. அவனோட விடையை சொல்றாரு, விடை தான் இருப்பாங்கன்னா ஆண்டுக்கான லாபத்தினை பங்காளர்களிடையே பங்கீடு செய்தது. ஆண்டுக்கான லாபத்தினை பங்காளர்களிடையே பங்கீடு செய்தல் அல்லது பகிர்வு செய்தல். ஆண்டுக்கான லாபம் வருமான கூற்றின் ஊடாக கணிக்கப்படும். அதான் இது நோக்கம். உழைக்கப்பட்ட ஆண்டுக்கான லாபம் இலாப நட்ட பயிர் கூற்றின் ஊடாக பயன்பளிக்கப்படும். அப்ப ஆண்டுக்கான லாபத்தினை பங்காளரிடையே பயன்பளித்தல் அல்லது பகிர்வு செய்தல். இவ்வளவுதான் ஆன்சர். அப்ப முதலாவது ஆன்சர் ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்தல். நான் சொல்வது 7வது வினாவிலே முதலாவது இடைவெளிக்கான விடை வருமான கூற்று ஏன் தயாரிக்கப்படுகிறது. இரண்டாவது இலாப நட்ட பகிர் கூற்று ஏன் தயாரிக்கப்படுகிறது கேள்வி. இலாப நட்ட பகிர் கூற்று உழைக்கப்பட்ட அந்த ஆண்டுக்கான லாபத்தை பங்காளர்களிடையே பகிர்வு செய்தல் அல்லது பகிர்ந்தளித்தல். அதான் அதுக்கு நடைமுறை கணக்கு தயாரிக்கப்படுவதன் நோக்கம் என்ன எழுதப்பட்டிருக்கு. இதில் நிறைய பிரதிவாதங்கள் இருக்கு. ஆன்சராக மிக தெளிவாக இந்த நடைமுறை கணக்கு பராமரிக்கிறது நோக்கம் மூலதன கணக்கினை நிலையாக பராமரித்தது. மூலதன கணக்கை நிலையாக வச்சிருக்கணுங்கிறது தான் மாறும் உரிமைகள் எல்லாம் நடைமுறை கணக்கு மூலமாக பதிவு செய்யும். இதுக்கு 2 ஆன்சர் கடந்த காலங்களில் வந்திருக்கு. அது 2ஆ பிரித்து ஆன்சர் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று மாறும் உரிமைகளை பங்காளர்கள் மாறும் உரிமைகளை பதிவு செய்தல் என்று சொல்லி ஆன்சரும் கொடுக்கப்பட்டிருக்கு. மூலதன கணக்கினை நிலையாக பராமரித்தல் அல்லது மூலதன கணக்கினை நிலையாக பேணுதல் இருக்கிறது. இதுதான் சரியான விட. மூலதன கணக்கை நிலையாக பேணணுங்கிறதால நடைமுறை கணக்கு மூலதன கணக்குக்கு மேலதிகமாக ஒரு பங்குடங்கள் தயாரிக்கப்படும். அப்போ அந்த அடிப்படையில் அவருக்குள்ள இதுக்கு விடையாக வரும்போது மூலதன கணக்கினை நிலையாக பேணுவதுதான் நடைமுறை கணக்கு பராமரிக்கிறது நோக்கம். மூலதன கணக்கினை பராமரிக்கிறது நோக்கம் பங்காளர்களது நிலையான உரிமையினை பதிவு செய்தல். பங்காளர்களது நிலையான உரிமைகளை பதிவு செய்தல். மூலதன கணக்கில் நிலையான உரிமைகள் மட்டும்தான் பதிவு செய்யப்படும். நடைமுறை கணக்கை பொறுத்தளவில் மாறும் உரிமைகள் பதிவு செய்யப்படும். அந்த மாறும் உரிமைங்கிறத விட மூலதன கணக்கை நிலையாக்குற நோக்கத்துக்கு நடைமுறை கணக்கு பண்ணப்படும். அப்ப நோக்கத்தை கொண்டு நிரப்பப்பட்டோம். திரும்பி இதை விடையை செய்து கூட பாருங்க. வருமான கூற்று ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை கணிப்பீடு செய்யும். இலாப நட்டத்தை கூற்று ஆண்டுக்கான இலாபம் அல்லது நட்டத்தை பங்காளர்களிடையே பகிர்வு அல்லது பங்கீடு செய்யும். நடைமுறை கணக்கு தயாரிக்கிறது நோக்கம் மூலதன கணக்கினை நிலையாக பராமரிக்கும். மூலதன கணக்கு தயாரிப்பதன் நோக்கம் பங்காளர்களது நிலையான உரிமையினை பதிவு செய்யும். பங்காளர்களது நிலையான உரிமையினை பதிவு செய்தல் இந்த அடிப்படையில் வரப்போகுது.
பங்காளர்களது நிலையான உரிமை அதில் பதிவு செய்யப்படும் அந்த கான்செப்ட். அப்போ அந்த அடிப்படையில் அதில் எழுதப்பட்டிருக்கணும். அப்போ இந்த விடயம் இந்த கதைகள் எல்லாம் அடிப்படை திறன்களை நாம் பெற்றதுக்கிறோம். நம்ம பரிச்சை ஞாபகங்கள்கிட்ட போய் படிப்போம். அடிப்படை திறன் இல்லாமல் நம்ம இதுகள் எதுவுமே இல்லாது, நம்ம செய்யலாது. இப்போ அடிப்படை திறன் நம்மக்கிட்ட இருக்கும். அடுத்த விடயமாக 8வது வினா, இதில் சொல்லப்பட்ட 8வது வினா, பின்வரும் சட்டப்பிரிவு தொடர்பான கடன் வட்டியிலே ஏற்பாடு. அப்போ ஒரு பங்குடைமையிலே பொறுத்தளவில், ஒரு பங்குடைமை வணிக நிறுவனத்தில் கணக்கு தயாரிக்கிற நடைமுறையை பொறுத்தளவில் 2 சந்தர்ப்பத்தில் பங்காளரோட தொடர்பட்ட வட்டிகள் வரும். ஒன்று, ஒரு பங்காளர் அறிக்கக்கூடிய ஒருவர் மூலதனத்துக்கு மேலதிகமாக கடனை பங்குடைமைக்கு வழங்குகிற சந்தர்ப்பத்தில் வட்டி வரும். 2வது விடயம், ஒரு பங்காளர் பங்குடைமையிலிருந்து இழைப்பாறும் போது அல்லது ஓய்வு பெறும்போது அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய உரிமை கடன் கணக்குக்கு மாற்றப்படுமானால் அந்த கடன் கணக்குக்கான வட்டியும் இதில் தொடர்படும். அப்படின்னா 2 வகையான கடன்கள் காணப்படும். அந்த 2 வகையான கடனுக்கும் வட்டி செலுத்த வேண்டிய விடயங்கள் காணப்படும். இதில் 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தில் இதுக்கு தெளிவான ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட 2 பிரிவுகள் தான் இதில் அச்சிடப்பட்டிருக்கிறது. 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவில் கடன் வட்டியில் ஏற்பாடு எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, என்ன கடனுக்கு எத்தனை சதவீதம் வட்டி. 2வது ஒரு விடயமாக்கப்பட்டு 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 42வது பிரிவில் கடன் வட்டி சம்பந்தமாக ஏற்பாடு செய்யப்பட்ட வட்டி எத்தனை சதவீதம், என்னத்துக்கான அந்த வட்டி சமம். அப்போ நான் இதில் முதலாவது விடை எழுதப்படும் கொண்டார். 1890ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவில் கடன் வட்டி என்று சொன்னால் அதுக்கு எப்படி எழுதப்படணும்னா, பங்காளர் ஒருவர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கிய கடனுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி செலுத்தப்படும். இது 24வது சரத்தில் வட்டியை பற்றி ஏற்பாடு. திரும்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. பங்காளர் ஒருவர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கிய கடன் அல்லது முற்பணத்திற்கு ஆண்டுக்கு 5% வட்டி. இதுதான் அது ஏற்பாடு. 24வது சரத்தில் கடன் வட்டியை பற்றி ஏற்பாடு. ஒப்பந்தத்தில் இது சொல்லப்பட்டாட்டியும் சொல்லாட்டியும் கடன் வட்டி கட்டாயம் கொடுக்கணும் சட்டப்படி. 2வது விடயமாக 42வது சட்டப்பிரிவு விசேடமானது. அது ஒரு பங்காளர் ஓய்வு பெறும்போது அவரது உரிமை எவ்வாறு ஒன்று சேர்க்கப்படணும், அந்த உரிமை உடனடியாக கொடுத்து தீர்க்கப்படணும். அப்படி தீர்க்கப்படாத சந்தர்ப்பத்தில் அது அவரை பேரில் கடன் கணக்குக்கு மாற்றப்படும். கடன் கணக்குக்கு மாற்றப்பட்ட பின்னர் ஆண்டுக்கு 5% வட்டி செலுத்தப்படணுங்கிறது கன்செப்ட். அப்போ இப்போ விடைய சொல்றேன் பாருங்க. முதலாவது 24வது சட்டத்தில் கடன் வட்டிக்கான ஏற்பாடு இருக்கிறது. மூலதனத்துக்கு மேலதிகமாக பங்காளர் அறிக்கிற ஒருவர் மூலதனத்துக்கு மேலதிகமாக வழங்கின கடன் அல்லது முற்பணத்துக்கு ஆண்டுக்கு 5% வட்டி. 2வது விடையாக்கப்பட்டது 42வது சட்டப்பிரிவு. இந்த 42வது சட்டப்பிரிவின்படி ஒரு பங்காளர் ஓய்வு பெறும்போது அவருக்கு செலுத்தப்பட வேண்டிய விடயம் கடன் கணக்குக்கு மாற்றப்படுமானால் ஓய்வு பெற்ற பங்காளரின் கடனுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி செலுத்தப்படும். நான் சுருக்கம், ஓய்வு பெற்ற ஒரு பங்காளருக்கு செலுத்தப்பட வேண்டிய கடனுக்கு ஆண்டுக்கு 5% வட்டி தான் கடன் வட்டியை பற்றி ஏற்பாடு. அப்போ 2 இடத்த கடன் வட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பிள்ளைக்கு. அப்போ எல்லாம் பின்னுக்கு வரும்போது நம்ம கணக்கு செய்ய விடுறோம். ஒரு பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமாக கடன் வழங்கி அந்த வட்டியை பற்றி சொல்லப்பட்டோம். ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட மீதத்தில் வட்டி கொடுக்கணும். ஒப்பந்தத்தில் ஒரு விடயம் சொல்லப்படாமல் விடப்படுமானால் சட்டப்படி ஆண்டுக்கு 5% வட்டி செலுத்தணுங்கிறது ஒரு பிள்ளைக்கு கன்செப்ட் ரீதியாக எண்ணக்கரு உருவாக்கிறதுக்காக தான் இந்த அச்சிடப்பட்டி. அப்போ அந்த விடயம் சம்பந்தமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ பங்குடன் ஒப்பந்தம் உண்டா என்ன, ஒரு 24வது சட்டப்பிரிவு உண்டா என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் வாய்ப்பு வச்சுக்கணும். அடுத்த வகுப்புல கணக்கு செய்யும்போது நீங்கள் எல்லாத்தையுமே ரெடியாகி ஃபுல்லாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்த ஒரு 9வது வினாக்கள் பற்றி பாருங்க. அடிப்படை விடயங்கள் இந்த பங்குடைமை கணக்கு செய்யக்கூட வரப்போகிற அடிப்படையான விடயங்களை தொடர்படுத்தி நான் இந்த வினாக்களை வச்சுருக்கேன்.
அடுத்த விடயமாக ஒரு பங்குடமோட நன்மதிப்பு கணிப்பீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு பங்குடைமை கணக்கை நான் எப்படி படிக்க போகிறோம்னா 3 அடிப்படையில் நான் படிப்பிப்பேன். பிறகு பாருங்க, அதில் ஒன்று ஒரு குறிப்பிட்ட நிதியாண்டில் சமனான எண்ணிக்கையை கொண்ட பங்காளர் சேரையும் இல்லை, பங்காளர் விலகிறதும் இல்லை. சமனான எண்ணிக்கையை கொண்ட பங்காளர் நிதியாண்டு ஆரம்பத்திலிருந்து நிதியாண்டு இறுதி வரைக்கும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு நிதி அறிக்கையை தயாரிக்கக்கூடிய திறன் ஒரு மாணவரிடம் எதிர்பார்க்கப்படும். இரண்டாவது கன்செப்டாக ஒரு பங்காளர் புதிதாக அனுமதிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பங்குடைமை நிதி கூட்டி தயாரிக்கக்கூடிய திறன். மூன்றாவது ஒரு பங்காளர் ஓய்வு பெற்று ஓய்வு பெறும்போது அந்த நிதி கூட்டி தயாரிக்கக்கூடிய திறன். இந்த 3 திறனும் தான் பொது பரீட்சை வினாப்பத்திரத்தில் கேட்கப்படும். நீங்கள் கடந்த ஒரு 10 ஆண்டு பரீட்சை வினாப்பத்திரங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஆண்டுகள் பங்காளர் சேரதும் இல்லை, பங்காளர் விலகுறதையும் இல்லை. நோவலான கணக்குகள் வந்துருக்கு. சில ஆண்டுதான் சேத விலகுறதை பற்றிய கதை. நம்ம அடுத்தடுத்த சேத விலகுறது சம்பந்தமான விடயங்களை பற்றி பார்ப்போம். இப்போ எண்ணக்கரு உருவாக்கம் செஞ்சு கொண்டீங்க. இப்போ ஒரு நன்மதிப்புங்கிற ஒரு விடயம் ஒன்று இருக்கு, அது கணிப்பிடப்படணும், பதியப்படணும். எப்படியான சந்தர்ப்பத்தில் கணிச்சு அது பதிவு செய்யப்படணுங்கிற ஒரு கன்செப்டை நான் உங்களுக்கு உருவாக்கி கொண்டு இந்த விடயங்களை பிறகு பரீட்சை வினா பெரிய கட்டமைப்பு வினாக்கள் நம்ம இதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதில் 9வது வினாவில் பங்குடைமையின் நன்மதிப்பு மதிப்பீடு செய்யப்படும் 2 சந்தர்ப்பங்களை குறிப்பிடுவதுன்னு சொல்லப்பட்டது. அப்போ நன்மதிப்பு மதிப்பீடு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் 1க்கு மேற்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது 2. நம்மளோட பாடத்திட்டத்தை பொறுத்தளவில் இந்த 2 சந்தர்ப்பத்தையும் பிரயோகம் செய்ய தெரியும். பங்குடைமை கணக்கை பொறுத்தளவிலே நிறைய இருக்கு. 5 சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. ஒரு நன்மதிப்பு மதிப்பீடு செஞ்சு பதிவு செய்கிற சந்தர்ப்பம். நம்மளோட பாடத்திட்டத்தில் 2 சந்தர்ப்பம் தான். அப்போ அந்த அடிப்படையில் முதலாவது ஒரு பங்காளர் புதிதாக அனுமதிக்கப்படும் போது அல்லது ஒரு பங்காளர் சேரும் போதுங்கிற கன்செப்டில் விடமுடியும் இருக்கும். 2வது ஒரு பங்காளர் ஓய்வு பெறும் போதும் அல்லது ஒரு பங்காளர் இழைப்பாறும் போது. ஒரு பங்குடைமை வணிகத்திலிருந்து ஒரு பங்காளர் ஓய்வு பெறுற சந்தர்ப்பம் அல்லது ஒரு பங்காளர் இழைப்பாற சந்தர்ப்பத்தில் இந்த நன்மதிப்பு கணிப்பீடு செஞ்சு பதியப்படும். பிறகு கணக்கு சந்தர்ப்பத்தில் சேரும் போது எப்படி சீராக்கம் செய்யப்படும், இழைப்பாறும் போது எப்படி சீராக்கம் செய்யப்படும் என்ற கன்செப்டை நம்ம பிறகு பார்த்துக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் 9ஆம் வினா இதில் கேட்கப்பட்டது. அடுத்தது ஒரு விடயம் சம்பந்தமாக 10ஆம் வினாவை பார்த்தீங்கன்னா தெரியும். பின்வரும் சட்டப்பிரிவுகள் பங்குடைமை வணிகம் ஒன்றினை ஒரு அடிப்படை ஒரு பிள்ளைக்கு பெற்றி கொண்டு கொண்டா எப்படியான சட்டப்பிரிவுகள் ஒரு பங்குடைமை வணிகத்தினை கட்டுப்படுத்தும்ங்கிற சம்பந்தமாக இதை நீங்கள் பிசினஸ் ஸ்டடி பாடத்தில் தெளிவாக படிச்சிருப்பீர்கள் தான் நினைக்கிறேன். அதெல்லாம் பெருசாக வருவதில்லை. அதில் கணக்குகளோட தொடர்பட்ட விடயங்களை மட்டும்தான் இங்கே கேட்கப்படும். இப்போ இதில் நான் சொன்ன சட்டப்பிரிவு எடுத்துட்டீங்க. இது 2ம் எப்படி இந்த பங்குடைமை வணிகத்தில் கட்டுப்படுத்துகிற சம்பந்தமானதான் பரீட்சை வினா. இப்படி வர பரீட்சை வினா வந்தால் இது கடந்த காலங்களில் செறிபுல கூடுற வினா அமைப்புகள் அப்படிப்பட்ட வினா அமைப்புகள் இது பரீட்சைக்கு இது கேட்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு பிள்ளை கட்டாயம் இது ரெடியாயிருக்கணும். அது முதலாவது விடயம் இது கேட்கப்பட்டிருக்கு. 10ஆம் வினாவில் 2007ஆம் ஆண்டின் 7ஆம் கம்பெனி சட்டம் ஒரு பங்குடைமை வணிகத்தில் எப்படியான செல்வாக்கு செலுத்துது என்றால் பங்காளர் எண்ணிக்கை 20ங்கிற உச்ச வரையறை செய்யுது. அப்போ ஒரு பங்குடைமையில பங்காளர்களது உச்ச எண்ணிக்கை 20ங்கிறது வரையறை செய்யறதுல 2007ஆம் ஆண்டின் 7ஆம் கம்பெனி சட்டம் பிரயோகம் செய்யப்படும் அல்லது அது கட்டுப்படும். பங்காளர் எண்ணிக்கை 20க்கு மேலே இருக்கிறார். அதான அவருக்கு விட பங்காளர்கள் உச்ச எண்ணிக்கை 20 என வரையறை செய்தது. அதான் அது நான் சொல்றேன். அடுத்தது 1940ஆம் ஆண்டில் மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் ஒன்றிருக்கி அந்த மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் ஒரு பங்குடைமை வணிகத்தில் செல்வாக்கு எப்படி செலுத்தமெண்டா 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குடைமை ஒப்பந்தம் எழுத்து அடிப்படையில் இருக்கும். அப்போ எழுத்தில் இருக்கணுங்கிறது கட்டாயம். எப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்டிருக்கிற பங்குடைமை ஒப்பந்தம் எழுத்தில் இருக்கணும். அப்பான் எதிர்காலத்தில் மோசடி சம்பந்தமான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம் என்கிறதுக்காக வேண்டி பங்காளர்களில் வரக்கூடிய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம்ங்கிறதுக்காக வேண்டி தான் ஒப்பந்தத்தை எழுத்து அமைப்பில் இருக்கணும். அப்போ இந்த 2 சட்டங்களும் எப்படி கட்டுப்படுத்துகிறதா? முதலாவது
பங்காளர்களது உச்ச எண்ணிக்கை 20 வரையறை செய்து 2007 ஆண்டில் 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம். இரண்டாவது, மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம். 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்டு ஒரு பங்குடைமை இயங்குமானால் அந்த பங்குடமட ஒப்பந்தம் எழுத்து வடிவில் காணப்பட வேண்டும். அப்ப இதுக்கு ஆன்சர் பண்ணால் பங்காளர்கள் எண்ணிக்கை உச்ச எண்ணிக்கை 20 வரையறை செய்து. இரண்டாவது ஆன்சர் 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்ட பங்குடமட ஒப்பந்தம் எழுத்து வடிவில் காணப்பட வேண்டும். 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்ட பங்குடமட ஒப்பந்தம் எழுத்து அடிப்படையில் இருக்கும். இதுதான் இந்த பங்குடைமை ஏனைய சட்டங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு. இதை போல எத்தனை சட்டங்கள் இருக்கு. அதுவெல்லாம் நீங்க பிசினஸ் ஸ்டடி பாடத்தில் படிச்சிருக்கீங்க. அப்போ அதுவெல்லாம் இந்த பாடத்தில் பெருசாக விசாரிக்கப்பட மாட்டாங்கிறார். அப்போ அந்த படியில் சம்பந்தமாக ஒரு வினா அப்படின்னா பாருங்க, எப்படி என்ன கருவி நான் உருவாக்கி வரணும் தானே. பங்குடைமைங்கிறது பங்குடைமைக்கு சிறப்பம்சம் இருக்கு, பங்குடைமை வழிநடத்துறதுக்கு மாற்று வழிகாட்டிகள் இருக்கு. அப்போ பங்குடைமை ஒப்பந்தம் இருக்கு, பங்குடைமைக்கு ஒப்பந்தம் இருக்கு. இரண்டாவது பங்குடைமை சட்டத்தில் 24வது சரத்திற்கு 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தில் 24வது சரத்திற்கு அந்த 24வது சரத்தின்படி இப்போ 24வது சரத்தின்படி ஒரு பங்குடைமை ஒன்று சம்பந்தமான கணக்கு செய்யக்கூடிய திறன், பங்குடைமை ஒப்பந்தப்படி கணக்கு செய்யக்கூடிய திறன், ஒரு பங்குடைமை ஏழிலே ஒரு பங்குடைமோட கணக்கு எப்படிப்பட்ட கணக்கு, ஒரு வருமான கூட்டத்தை நம்ம சந்திக்கிறோம், ஒரு நிதிநிலைமை கூட்டத்தை சந்திக்கிறோம், ஒரு மூலதன கணக்கை சந்திக்கிறோம், நடைமுறை கணக்கை சந்திக்கிறோம். அதுல தான் பிறகு நம்ம விதித்து செய்வோம். மூலதன கணக்கு என்ன, நடைமுறை கணக்கு என்ன, அதுல தான் விதித்து செய்து சம்பந்தமாக பிறகு பார்ப்போம். அடுத்தபடியமாக பொழுது இப்போ அந்த கட்டம் கட்டமாக தான் இதில் விருத்தி செய்யப்படுகிறாரு. அடுத்தது இந்த 24வது சரத்தில் இலாப நட்டங்களை பங்குடுவது சம்பந்தமாக ஸ்பெஷலாக என்ன விடயங்களை இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ஒரு பங்குடமான உரிமைங்கிற செஞ்சுள்ள என்ன வரப்போகுதுங்கிறது, மூலதன கணக்கு வரப்போகுது, நடைமுறை கணக்கு வரப்போகுது. இந்த ஒவ்வொரு கணக்கும் என்னென்ன நோக்கத்துக்கு, வருமான கூட்டு, ஆண்டுக்கான லாப நட்டத்தை கணிக்க வேண்டிய வேண்டாம். எதிர்காலத்தில் நம்ம ஆண்டுக்கான லாப நட்டம் கணிக்க வேண்டியது. இரண்டாவது லாப நட்ட பயிர்கூலினூடாக உழைக்கப்பட்ட ஆண்டுக்கான லாப நட்டத்தை பங்காளருக்கு மத்தியில் பங்கு செய்ய வேண்டியது. மூலதன கணக்கு நிலையா பண்றதுக்காக வேண்டி நடைமுறை கணக்கு ஒன்று தயாரிக்க வேண்டி வரப்போகுது. நிலையான உரிமைகளை பதிவு செய்யறதுக்கு மூலதன கணக்கு தயாரிக்கப்படும். ஒரு பங்காளர் சேரும் போதும் ஒரு பங்காளர் விலகும் போதும் நன்மதிப்பு செம்மியாக்கம் செய்யணும் என்கிற ஒரு அடிப்படை கன்செப்ட் உங்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. கடன் வட்டிங்கிற வட்டியை நாம் எதிர்காலத்தில் சந்திக்கிறோம். கணக்கு செய்யும் போது 24வது சரத்தின்படி ஒரு கடன் வட்டியையும் 42வது சரத்தின்படி ஒரு கடன் வட்டியையும் 24வது சரத்தின்படி மூல பங்காளராக இருக்கிற ஒருவேளை கடனுக்கு வட்டியும் 42வது சரத்தின்படி ஓய்வு பெற்ற பங்காளர் ஒருவருக்கான கடனுக்கான வட்டியும் அடிப்படை திறன். இதுகளெல்லாம் எதிர்காலத்தில் நான் செய்யும் போது தெரியாமல் நம்ம போயிடாது. அப்போ நான் நினைவூட்டல் செய்கிறேன். இது சம்பந்தமான விடயங்களை நீங்கள் வாசித்து தெரிஞ்சு ரெடி பண்ணிப்போம். அடுத்தபடியும் ஒரு பங்குடைமையை கட்டுப்படுத்தக்கூடிய சட்டங்கள், அதில் பிரதானமான சட்டங்கள் 2 இருக்கு. 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் பங்காளர் எண்ணிக்கை 20க்கு மேல் இருக்கக்கூடாது வரையறை செய்யும். 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனம் இருந்தால் ஒப்பந்தத்தை எழுத்து வழியில் கட்டாயம் வச்சுக்கணும்னு சொல்லி மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டமே சொல்லி இது இவ்வளவும் அடிப்படை தர சட்ட ரீதியான பின்னணி ஒரு பங்குடைமை கணக்கு செய்யறதுக்கான விடயங்கள். அப்படி ஒரு பரீட்சைக்கும் மாறது அடிப்படை திறன் எல்லாம் விஷயத்தை நான் படிப்பேன். அடுத்து இனி கொஞ்சம் இந்த வினாக்கள் அந்த பங்குடைமை ஏழில் வரக்கூடிய சில அடிப்படையான திறன்களை நான் அந்த கதையில் இருந்து விருது செய்து மாதிரி நான் தெரிவிக்கிறேன். இப்போ இதில் 12ஆம் வினா சிறப்பட்டி பாருங்க. பின்வரும் கூற்றுகள் 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் நிலையில் கட்டளை சட்டத்தின் 24வது சரத்தில் உள்ளடக்கப்படுவது எவை நிறுத்தப்பட்டி. அப்படின்னா ஒரு பங்குடைமை சம்பந்தமான 4 கருத்து தரப்பட்டி A, B, C, D. இதில் ஒரு 24வது சரத்தை முழுமையாக தெரிஞ்ச உள்ள இதை கண்டுபிடிக்கும். அப்போ கன்செப்ட் ரீதியாக வினா. அப்போ அதில் ஒரு வினா கேட்கப்படும். அந்த வினாவில் முதலாவது பங்காளுடைய இலாப நட்டங்கள் சமனா பங்கிடப்படும். ஓகே, இலாப நட்டம் சமனாப்படணும் 24வது சரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இது கேட்டதும் 24வது சரத்தை உள்ளடக்கமாக இதில் எது சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டது. அப்போ ஏ என்றது விடை. பி
பங்காளர்கள் அவர்களது மூலதன மீதிக்கு வட்டி பெறுவதற்கு உரிமை உடையவர் என்கிறது வர மாட்டார். மூலதனத்துக்கு வட்டி அனுமதிக்க கூடாது. அனுமதிக்கப்படும்ங்கிறது நாம ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட விடயமாக தான் கருதப்படுமே தவிர இது 24வது சட்டத்தில் சொல்லப்பட்ட விடயமாக வராது. அப்படின்னா பி வராது. சியை பொறுத்தவரை பங்காளர் சம்பளங்களை பெறுவதற்கு உரிமையுடையவர்கள் அல்ல என்கிறது அது சரி. பங்காளர்கள் நிர்வாகத்தில் அனைத்து பங்காளர்கள் ஈடுபடலாம், அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படுவதுங்கிறது 24வது சட்டப்பிரிவில் ஏற்பாடு. ஓகே, அப்போ அந்த அடிப்படையில் அந்த விடயம் சம்பந்தமாக ஒரு அடிப்படை தர பிள்ளை பெற்றிருக்கோம். அடுத்தது இளைப்பாறிய பங்காளர்கள் தீர்க்கப்படாத கடனுக்கு வட்டி செலுத்தப்படலாம்ங்கிறது ஓகே தான். ஆனால் 24வது சட்டத்தில் சொல்லப்படவில்லை. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அது 42வது சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டேன். இங்கே தெளிவாக வளமணும் ஒரு பிள்ளை பங்குடமையில சொல்லப்பட்ட கதான் எல்லாம் ஏற்கனவே ஒரு பரீட்சை விண்ணப்பத்திலிருந்து சந்தித்த பிள்ளை அல்லது ஏற்கனவே ஒரு விடயத்தை படித்த பிள்ளைக்கு ஒரு பங்குடமையை பற்றிய கதான் இந்த நாள் உன்னோட மூலதன வட்டியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, சம்பளத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, இராமரட்டம் பிரிக்கிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, கடனுக்கான வட்டியெல்லாம் ஒரு பங்குடமை வணிகத்தை பற்றிய கதைகள் தான். நான் இங்கே அப்படி இல்லை, ஒரு வரையறை செய்யப்பட்டிருக்க இந்த பரீட்சை வினாவும் எப்படின்னா 24வது சட்டப்பிரிவில் சொல்லப்பட்ட கதை தான் கற்று 2 கதைப்படம் தான் பெறும். அதில் ஏ சிங்கிற 2 கருத்து தான் பெறும். ஏ இலாப நட்டத்தை சம்பளம் பங்கிடணும், சி பங்காளருக்கு சம்பளம் வழங்க முடியாது. இதில் 2 கருத்து நாம் ஏற்றுக்கொள்ள இயலாது. என்ன கருத்து என்றால் பிங்கிற கருத்து ஏற்றுக்கொள்ள இயலாது. அதுக்கு காரணம் மூலதனத்துக்கு வட்டி வருவதற்கான அனுமதி அங்கே இல்லை. ஆனால் பெறப்படம் வேண்டும் ஜட்ஜிடப்பட்டிருக்கிறது கூட. அடுத்தது இளைப்பாறிய பங்காளர் கடனுக்கு வட்டி செலுத்தணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 24வது சட்டத்தில் சொல்லப்படலை, அது 42வது சட்டத்தில் சொல்லப்பட்டதா. 24ஓட தொடர்பு 2 கதிரிக்கு இதில் மூலதனத்துக்கு வட்டி செலுத்தணுங்கிறது, இளைப்பாறிய பங்காளர் கடனுக்கான வட்டி செலுத்தணுங்கிறது 24வது சட்டத்தில் தொடர்பு இல்லாத கதை. 2 கதை தொடர்பான கதை. அதில் ஒன்று இராமரட்டன் சமனா பங்கிடப்படணும். அடுத்தது சம்பளம் வழங்கப்பட மாட்டாது அல்லது பெறுவதற்கு உரிமை எந்த ஒரு பங்காளருக்கும் இல்லை என்ற சமமாக சொல்லப்பட்டது. அப்போ இது ஒரு பரீட்சை விண்ணப்பத்தில், இது கடந்த காலங்களில் வந்து ஒரு பரீட்சை விண்ணப்பத்தில் தான் இதுதான் கன்செப்ட் எண்ணுக்கள் உருவாக்குறது தான் போட்டிக்கு. அப்போ சும்மா ஒரு பிள்ளை பங்குடைமை சட்டத்தை வழி நடத்துகிற பங்குடம் ஒப்பந்தப்படியும் சட்டப்படியும் சொல்லி தெரிஞ்சிருந்து வேலை இதில் சொல்லப்பட்டது. எத்தனை விடயத்தை பற்றி சொல்லப்பட்டு பாருங்க, இந்த 12ஆம் பரீட்சை அதை நான் முன்னிச்சு எத்தனை விடயத்தை பற்றி சொல்லப்பட்டு 24வது சட்டப்பிரிவை பற்றிய கதைகளை பங்குடைமை ஒப்பந்தத்தில் வார கதைகளை. அடுத்தது 42வது சட்டப்பிரிவில் வார கதை. இதில் சொல்லப்பட்ட கதையிலிருந்து 24வது சட்டத்தில் சொல்லப்பட்ட கதையை ஒரு பிள்ளை என்ன காணணும்னா அந்த பிள்ளைக்கு அந்த அடிப்படை தரம் நீங்க இது ஒரு பரீட்சை வினாப்பத்திரம் சும்மா இல்லை, 2 புள்ளி கிடைக்கக்கூடிய வினாப்பத்திரம் தானே. அடுத்தது 13ஆம் வினா ஒரு பங்குடைமை சம்பந்தமான கணக்குகள் பராமரிப்பது தொடர்பான கருத்துக்கள் அச்சிடப்பட்டிருப்பாரு. இது எண்ணுக்கள் உருவாக்கம் தானே. பாருங்க, பங்குடைமை கணக்குகள் தயாரிப்பது தொடர்பில் என்பதன் கூற்றுக்களில் எது பிழையான அப்படின்னா ஒரு விடயம் ஒரு வினா நீங்க வாசிக்கும் போது எப்பயுமே அழுத்தம் கொடுக்கக்கூடிய இடத்தை கட்டாயம் அண்டர்லைன் பண்ணணும். இப்போ இதில் 12ஆம் வினாவில் சரியான விடயம் எது சரியானதுங்கிற சொல்லத்தான் நீங்க தொடரும். 13ஆம் வினாவில் பிழையான விதம் நிறுத்தப்பட்டீங்க. அப்போ இதுக்குள்ளே 5 கருத்திலே ஒரு கருத்து பிழையாரு. அந்த பிழையான கருத்தை நினைக்க நீங்க கண்டுபிடிச்சு வச்சுப்பீங்க. இப்போ நான் சொல்றேன் பாருங்கள், சரி பிழையான. முதலாவது பங்குடைமை ஒப்பந்தத்தின்படி இலாப நட்டங்கள் பங்காளுடைய பங்கிடப்படும். ஒரு இலாப நட்டம் பங்கிடப்படுற முறை 2. ஒன்று பங்குடைமை ஒப்பந்தம் பிரிக்கணும்னா பங்குடைமை ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டவாறு இலாப நட்டம் பிரிப்போம். நம்ம பிறகு படிப்போம். சட்டப்படி பங்குடைமை சட்டத்தில் 24வது சட்டத்தின்படி சமனா பங்கிடப்படும். இங்கே கேட்கப்படுகிறது பங்குடைமை ஒப்பந்தப்படி இலாப நட்டங்களை பங்கீடு செய்யலாம். ஓகே, பங்குடைமை ஒப்பந்தம் ஒன்று எழுதப்பட்டு அதில் இலாப நட்டம் பங்கிடுவது இப்படித்தான் எழுதப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தத்தை பின்பற்றி இலாப நட்டத்தை பிரிக்கலாம். இது ஒரு பங்குடைமை கணக்கு செய்கிற பின்னணி. ஓகே, இது சரியான கருத்து. அவது விளக்கு பங்குடைமை உரிமைத்துவம் மாறும்போதும் நன்மதிப்பு மதிப்பு சீராக்கப்படும். ஒரு பங்காளர் சேரும் போதும் ஒரு பங்காளர் விலகும் போதும் பங்காளர்களது உரிமையில மாற்றங்கள் ஏற்படும். அந்த உரிமையில் ஏற்பட்ட மாற்றத்தை சீர் செய்யத்தான் பங்காளர் சேரும் போதும் பங்காளர் விலகும் போதும் நன்மதிப்பு சீராக்கம் செய்யப்படும். ஆகவே 2வது கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. அப்ப இது விடையாக வராது. 3வது பங்குடைமை ஒப்பந்தத்தின் சம்பளத்துக்கான ஏற்பாடு காணப்படும். பங்காளருக்கு சம்பளம் வழங்கப்படும். உங்களுக்கு தெரியும், சட்டப்படி பங்காளருக்கு வழங்கியதா சட்டப்படி சம்பளம் இல்லை.
பங்குடைமை ஒப்பந்தம் உண்டு எழுதப்பட்டு அதில் நிர்வாகத்தில் ஈடுபடக்கூடிய பங்காளர் யார், அவருக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் என்று எழுதப்பட்டிருந்தால் கணக்கு செய்யும்போது ஒப்பந்தப்படி சம்பளம் வழங்குவதற்கு அனுமதி உண்டு. அவை பங்குடைமை கணக்கு செய்வது தொடர்பாக சரியான கருத்து மூன்றாவது கருத்து. ஓகே, நாலாவது விஷயத்தை பாருங்க. பங்காளர் பற்றுகள் நட்ட பகிரும் போது கழிக்கப்படுவதில்லை என்பது. பங்காளர்கள் பற்றுக்கும் இலாப நட்ட பயிருக்கும் எந்த விதமான தொடரும் இல்லை. இதை கழிக்கப்படணும், கழிக்கக்கூடாதுன்றது சரியான கருத்து. ஓகே, அது நடைமுறை கணக்கில் வரவு எழுத முடியும். ஓகே, அந்த விடைய முடியும். அப்படி விட அஞ்சாவது ஏன் பிழையான கருத்துங்கிறத பாருங்க. பங்குடைமைக்கு பங்காளர் கொடுக்கப்படும் கடனுக்கு வட்டியானது வியாபாரம் ஒன்றி ஒரு செலவாக இனம் காணப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டது. எப்போ சரியான கருத்து அறிக்கணும்னா, ஒரு பங்காளர் மூலதனத்துக்கு மேலே கடன் வழங்கி அந்த கடனுக்கு வழங்குற வட்டி ஓகே. 11ஆம் வினா தவற விடப்பட்டிருக்கு. ஓகேவா, ஒரு மாணவர் அதில் கமெண்ட் பண்ணிருக்க 11ஆம் வினா விடுபட்டிருக்கு, அதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இந்த வினா முடிச்சுட்டு வரேன். 13ஆம் வினாவின் படி 5வது கருத்து பங்குடைமை சார்பாக கணக்கு செய்யக்கூடிய திறன் அடிப்படையில் பிழையான கருத்து. அப்போ இப்போ இதெல்லாம் ஏன் நான் பங்குடைமை கணக்கு படிக்கிறதுக்கு முதல் படித்து தரேன்னு சொன்னால், இதெல்லாம் திறன். இந்த திறன்கள் இருந்தால் தான் நம்ம கணக்கு செய்யும்போது பிரயோகம் செய்யலாம். கணக்கு செய்யக்கூட கஷ்டப்பட்டு அனுபவத்தை பெற்றுட்டு வரதோ இதுகளை நாம் கான்செப்ட் ரீதியாக நம்ம தெரிவிக்கணும்னா கணக்கில் இதை கண்டுடனே பிள்ளை எழுது. அப்போ அதுக்காக தான் நான் அது கணக்குக்கு முதல் இந்த கருத்துக்களை நான் படிச்சுத்தரேன். இந்த கருத்து இது பாருங்க. கணக்கு செய்யப்படும் கான்செப்ட் நன்மதிப்பு சீராக செய்யணும், பங்காளர் சேர சந்தர்ப்பம் பிரிக்கி வெளியிற சந்தர்ப்பம் பிரிக்கிட்டு ஒரு பிள்ளைக்கு இப்போ கான்செப்ட் உருவாக்கம் செஞ்சுட்டேன். நான் மூலதன கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், நடைமுறை கணக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன், மூலதன கணக்கு நிலையான உரிமையை பதியிறதுக்கு தயாரிக்க போகணும்னு சொல்லிட்டேன், நடைமுறை கணக்கு மூலதன கணக்கு நிலையாக பராமரிக்கிற மாறும் உரிமையை பதிலன்னு சொல்லிட்டேன், ஆண்டுக்கான லாப நட்டம் கணிக்கணும், வருமான கூட்டு தயாரிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ கான்செப்ட் உருவாக்கம் நான் செஞ்சு கொண்டு வரேன். பரீட்சை வினாவுக்கும் விடுதலை கொண்டு வரேன். பங்குடைமை சம்பந்தமான கான்செப்டையும் நான் உருவாக்கிட்டு வரேன் ஒரு பிள்ளை. அது பேர் அடிப்படை ரீதி அவங்க பின்னால் போக தான் தெரியும். அப்படி ஸ்பெஷலாக தான் இந்த வினாக்கள் இதை தூக்கப்பட்டு கிட்டாரு. ஆனால் 11ஆம் வினா விடயம் சம்பந்தமாக பாருங்க. பங்குடைமை ஒன்றி நன்மதிப்பு சீராக்கம் மேற்கொள்ளப்படுவதற்கான காரணம். பங்குடைமையில நன்மதிப்பு சீராக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் என்னென்ன கொண்டு நம்மளோட பாடத்திட்டத்தின் படிப்படி ரெண்டு தான். வேற நீங்க ஒன்றையும் தெரிஞ்சுக்க தேவை. ஒன்று பங்காளர் புதிதாக அனுமதிக்கப்படுற சந்தர்ப்பம், இரண்டாவது ஒரு பங்காளர் ஓய்வு பெற்று செல்லக்கூடிய அல்லது விளைப்பாறக்கூடிய சந்தர்ப்பம். இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே ஏன் நன்மதிப்பை சீராக்கம் செய்யணும்னா, பங்காளர்களோட உரிமையை அவங்களோட உரிமையை அவங்களுக்கு நியாயமான முறையில் பதிவு செய்யணும். இப்போ ஒரு பங்காளர் சேரும்போதும் விலகும் போதும் நம்மளோட ஏடுகளிலேயே செம்மியாக்கள் ஒன்றே ஒன்று தான் படித்து தெரிஞ்சுதாக்கா என்ன செம்மியாக்கம் பண்ணால் நன்மதிப்பு சீராக்கம் செய்து செம்மியாக்கம் படுங்க. கடந்த கால பரிச்சை வினாபத்திரங்கள் பழைய வினாபத்திரங்களை நம்ம பார்க்கப்படாது. அதுக்கெல்லாம் பெரிய பெரிய கதைகள் எல்லாம் இருக்கு. நம்மளோட பாடத்திட்டம் வரையறை செய்யப்படுது. ஒரு பங்காளர் சேரும்போது நன்மதிப்பு சீராக்கம், ஒரு பங்காளர் இழைப்பாறும் போது நன்மதிப்பு சீராக்கம் செய்கிற முறையை பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்கன்னு தான் நம்மளோட கைட்லையும் நம்மளோட பாடத்திட்டத்திலையும் தெளிவாக சொல்லப்பட்டு அவ்வளவையும் படித்தாக்கா பழைய பரிச்சை வினாபத்திரிக்கிறாங்க இந்த கதைகள் எல்லாம் பிள்ளைகள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த கேள்விக்கு வரேன், ஒரு பங்காளர் சேரும்போதும் விலகும் போதும் ஏன் நன்மதிப்பு சீராக்கம் சொல்லணும்னா, நன்மதிப்பு நாம் எங்கே எழுதுகிறோம், சீராக்கம் செய்கிறோம், மூலதன கணக்கு. மூலதன கணக்கு நிலையான உரிமையை பதிவு செய்யுது. அவனோட சுருக்கம் மூலதனம்ங்கிற அந்த உரிமையை நியாயமான முறையில் அவரவர் உரிமையை அவரவருக்கு பதிவுணம் என்ற அடிப்படையில் பங்கெடு செய்யுது. இப்போ இதில் பாருங்க, இதுக்கு ஆன்சர் மூணாவது மற்றெல்லாம் மெயின் ஆன்சர் இல்லைன்னு சொல்லுது. நன்மதிப்பானது எதிர்கால பொருளாதார நன்மையை மேம்படுத்துவதனாக மூலதன கணக்கில் எழுதணும்னா மூலதன கணக்குங்கிறது உரிமைங்கிற தலைப்பில் வரக்கூடிய அப்போ உரிமைங்கிற கான்செப்ட் ரீதியாக இங்கே வரும் அந்த ஆன்சர். அதுக்குள்ள இனம் காணும். அப்போ நான் ஏற்கனவே மூலதன கணக்கு கொண்டு நிலையான உரிமையை பதிவு செய்கிற கான்செப்டை நான் உருவாக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வினாக்கிட்ட வரோம். அப்போ இந்த வினாவை கண்டோட பிள்ளை கண்டுபிடிக்கும். இந்த வினாவை கண்டோடனே உரிமை சம்பந்தமான ஒரு பிரச்சனைக்கு தான் இந்த நன்மதிப்பு சீராக்கம் செய்யப்படுதுங்கிறது சம்பந்தமான ஒரு விடயம் ஒரு பிள்ளைக்கு தெரியும். ஏனென்றால் அது நிலையான உரிமை பதிவு செய்கிற மூலதன கணக்கு கூட அது செம்மியாக்கம் செய்யப்படுது. ஒரு பங்காளர் சேரும் போதும் விலகும் போதும் நன்மைக்கு தொடர்பான பிரச்சனைகள் நான் அதை செம்மியாக்கம் செய்கிற சந்தர்ப்பத்தில் மேலதிகமாக சொல்கிறேன். இப்போ கான்செப்ட் ரீதியாக தான் நம்ம படிக்கிறோம். இப்போ மூணாவது பாருங்க தான் ஆன்சர். உரிமையாண்மையில்
எல்லா பங்காளர்களுக்கும் முறையிலே அக்கறையிலே நியாயமான முறையிலே உறுதிப்படுத்தணும். அவரவர் உரிமையை அவரவருக்கு எழுதுதான பிரதானமான நோக்கங்கிறான மற்றதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார். சும்மா நோவலான கருத்துக்கள் தானே அது. ஆனால் மூலதன கணக்கு ஆசிரியப்படுறதுக்கு காரணம் உரிமையை உரியாளர் பேர் அவரவர் உரிமையை எழுதுதான். பாதிக்கப்பட்ட அளவுக்கு நிவாரணம் பண்ணணும். பங்காளர் சேரும்போது விலகும் போது விலகி சொல்ற அளவுக்கு கொடுத்து அனுப்பணும். அதனால் அவரை உரிமை அவருக்கு கொடுத்து அனுப்பணும். ஏற்கனவே பாதிப்பு சேரும்போது ஏற்கனவே இருக்கிற பங்காளர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அவங்களுக்கு நிவாரணம் பண்ணணும். அதுக்காகத்தான் இந்த மூலதன கணக்குள்ளாக இந்த நன்மதிப்பு சீராக செய்யப்பட போகுதுங்கிறது சேர்த்து நான் இப்போ செய்தேன். இனி கணக்கு வரக்கூட நான் அதை பேசாடி நான் 11ஆம் வினா 12ஆம் வினா 13ஆம் வினா பார்த்துக்கேன். 14ஆம் வினா பாருங்க. இதெல்லாம் பரீட்சை வினாபத்திரங்கள். இது பங்குடைமை கணக்கு செய்வது தொடர்பான அடிப்படை திறன்கள். 16ஆம் வினா பாருங்க. பங்குடைமை ஒன்று தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் சரியாயும் சரியன பிழையாயும் பிழையணும். இப்போ இதில் ஒரு மாணவர் கட்டாயம் வழங்கியிருக்கணும். இங்கே சரியின்றால் சரி, பிழையினால் பிழை என்று கூறத்திருக்காங்க. தமிழில் தெளிவாக சரியானது பிழையானது நல்லது. இதுக்கு தர போடுறது, பாஸ் போடுறது, டிக் பண்ணுற அடையாளம், தர பண்ணுற அடையாளம்லாம் முடியாது. அது அந்த அடையாளத்தை தந்து அப்படி போடுங்கன்றதான் அப்படி போடணும். இப்போ தமிழில் கேட்டுக்கு சரியானதா பிழையானது விட எழுதும்போது சரியானதுன்னா சரியானது, பிழையானதுன்னா பிழையானது. இப்போ இந்த வினாவை நாம் பரீட்சை வினாவாக படிக்கல. இந்த வினாவிலிருந்து எதிர்காலத்தில் கணக்கு தீர்வுகிற அனுபவம் இந்த வினாக்கள் இருக்கும். இப்போ நம்ம பங்காளர்கள் மூலதன கணக்கில் நன்மதிப்பு சீராக்கம் செய்கிறது, உரிமையை ஒழுங்குமுறை அலுவலகங்கிற கன்செப்ட் நமக்கு வந்துச்சு. நான் புறவு சொல்லுவேன் பாருங்க, அந்த பங்குடையோட கன்செப்ட் எப்படி நான் இவ்வளோ தொகுத்து உள்வாங்கி இந்த வினாக்களை எழுதுகிறேங்கிறது நான் கடைசியாக சொல்லுவேன் பாருங்க. இந்த வினாவோட எழுதுகிறோம் எப்படி தொடர்பு அந்த பங்குடைமையிலிருந்து நான் எழுதிக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து 16ஆம் வினா பாருங்க. பங்குடைமை தொடர்பில் பின்வரும் கூற்றுக்கள் சரியாயும் சரியனமும் பிழையாயும் பிழையனையும் குறிப்பிட்டான். இது பங்குடைமை கணக்கு செய்வது தொடர்பாக அடிப்படை திறன் ஒரு பிள்ளை பெற்றிருக்கோம்னா அதெல்லாம் வரும். இல்லாட்டி உருவாகி கொள்ளலாம். அடுத்த முதலாவது கருத்து, பங்குடைமையின் உரிமையாண்மையானது பங்காளர்களது மூலதன கணக்கினையும் நடைமுறை கணக்கினையும் ஒதுக்கங்களது விரும்பின் அவற்றின் மொத்தத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்த சொல்லப்பட்டு. இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே 2 விடயங்கள உரிமைகள் சொல்லி நம்ம வினாவோடு உருவாக்கிட்டோம். மூலதன கணக்கில் நிலுவையும் நடைமுறை கணக்கில் நிலுவையும் பொதுவாக நிதி நிலைமை கூட்டு காட்டப்படும். இந்த ஒரு பரிசை வினாப்பத்திரம் தான். இப்போ இதில் ஒரு கருத்து மேலதிகமாக அச்சிடப்பட்டு மூலதன கணக்கில் நிலுவையோட நடைமுறை கணக்கில் நிலுவையோட பங்காளர்களுக்கு பயனளிக்கப்படாமல் உரிமை ஒதுக்கங்கள்ங்கிறது உரிமை. அப்படி ஒதுக்கங்கள் எதுவும் காணப்படால் அதையும் சேர்த்து தான் இந்த உரிமை வருங்கிறது கன்செப்ட். இப்போ இது நாம் படித்து பாடமாக்கின அடிப்படையில் இந்த புக்களை விடலுவதில்லை. இதில் என்ன கருத்து சொல்லப்படுகிறது பார்த்து தான் இது சரியா பிழையான்னு பார்க்குறேன். மூலதன கணக்கு ஓகே உரிமை, நடைமுறை கணக்கு உரிமை, பகிர்ந்தளிக்கப்படாத ஏதும் ஒதுக்கங்கள் காணப்படுமானால் அதுவும் பங்காளர்களுக்கான உரிமை தான், உரிமையாக தான் இது கருதப்படும். அப்படின்னா இந்த மூலதன கணக்கு நடைமுறை கணக்கு பகிர்ந்தளிக்கப்படாத ஒதுக்கங்கள் உரிமைங்கிற கன்செப்ட் பங்குடைமைகளை காட்டப்பட வேண்டிய விடயம் என்று பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும். இது சரியானது. முதலாவது சரியானது. 2வது பொறுத்தவரையில் 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவின்படி பங்காளர் ஒருவர் அப்பங்குடைமைக்கு தனது சேவை வழங்கும் போது மட்டுமே சம்பளம் பெற உரிமையுடையவர் இருக்கிறார். சேவை வழங்குகிற சந்தர்ப்பம் இது. அனைவரும் சேவை வழங்கணும், ஆனால் என்ன வழங்க முடியாது, சம்பளம் வழங்கப்பட முடியாது. அப்போ ஒரு சேவை வழங்குறாருன்றது பங்குடைமை சட்டத்தில் ஏற்பாடு தெளிவாச்சு. அனைத்து பங்காளர்களும் நிர்வாகத்தில் ஈடுபட முடியும், சம்பளம் வழங்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டு. அப்போ அவர் பெரிதாக ஒரு ஐடியா உருவாக்கி பிள்ளை சரின்னு சொல்லிட்டு முன்னாடி அடிப்படையில் அந்த உருவாக்கிடுவார். நாம பிள்ளை கன்ஃபார்மாக இருந்தால் இது பிழையான கருத்து தெரிவிச்சு. 2வது கருத்து பிழையான. 3வது கருத்து பாருங்க. 1790ஆம் ஆண்டில் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவின்படி பங்காளர்கள் இந்த பங்குடைமையின் இலாப நட்டமானது பங்காளர் மூலதன பங்களிப்புக்கு ஏற்ப பங்கிடப்படும். மூலதன வீதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாளும் இலாப நட்டங்கள் பங்கிடப்படுவதில்லை. இலாப நட்டம் 24வது சட்டத்தின்படி சமனாக பங்கிடப்படும். இந்த கருத்து பிழையாது. இந்த கருத்து பிழையாது. அடுத்தது 4வது விடயம், பங்குடைமையொன்றின் நன்மதிப்பு பங்காளர் ஒருவர் அனுமதிக்கப்படும் போது அல்லது இழைப்பாறும் போது மாத்திரம் மதிப்பீடு செய்யப்படும். இப்போ நான் உங்களுக்கு இந்த வினா அமைப்பில் நான் வரக்கூடாது சொன்னேன்.
நம்ம பாடத்திட்டத்தை பொறுத்தளவில்தான் பங்காளர் சேரும்போது பங்காளர் இழைப்பாரும் போது மூலதன கணக்கினூடாக நன்மதிப்பு சீராக்கம் செய்யணுங்கிறது நம்மளோட பாடத்திட்டத்தினூடாக. அப்படி ஒரு நன்மதிப்பு சீராக்கம் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அஞ்சு சந்தர்ப்பம் இருக்கு. ஒரு பேர் நான் சொல்றேன், பங்காளர் சேரும்போது விலகும்போது நம்ம பாடத்திட்டத்துக்கு அமைவாங்க. மேலதிகமானவுடைய லாப நட்டங்கள் மாற்றமடைகிற சந்தர்ப்பம். அவங்க ஏற்கனவே பங்காளர் சேரையும் இல்லை விலகையும் இல்லை, குறிப்பிட்ட காலத்தில் லாப நட்டம் பங்கிடப்படக்கூடிய முறையை மாற்றி அமைப்பாங்கன்னா அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க நன்மதிப்பை திருப்பி கணிப்பீடு செஞ்சு பெறுவோம். அடுத்த விடையில ஒரு பங்குடைமை வணிகமும் இன்னொரு பங்குடைமை வணிகமும் ஒன்று செய்கிற சந்தர்ப்பம் இல்லை. அப்போ ரெண்டும் ஒன்று செய்கிற சந்தர்ப்பத்தில் நன்மதிப்பு மதிப்பீடு செஞ்சு அங்கே எழுதப்படும். அடுத்தது ஒரு பங்குடைமை வணிகத்தை விற்பனை செய்கிற சந்தர்ப்பம். விற்பனை செய்யப்படும் எவ்வளவு நன்மதிப்பு இருக்கின்ற மதிப்பீடு செஞ்சு ஏடுகளில் பதிஞ்சால் விற்பனை செய்யப்படும். அவள் இப்படி 5 சந்தர்ப்பம் இருக்கு. இப்போ கேட்டு அனுப்பிவிட அங்கே சேரும்போது விலகும் போது மாத்திரம். அப்போ அந்த சொல்ல அண்டர்லைன் பண்ணுங்க, மாத்திரம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டு. அப்போ மாத்திரம்னா 5 சந்தர்ப்பத்தில் 2 மாத்திரம் என்று சொல்லிடுறேன். அதான் இந்த பரீட்சை வினாபத்திரத்தில் இது பரீட்சை வினாபத்திரம் என்னால் உருவாக்கப்பட்டது. ஆனால் பரீட்சை வினாபத்திரங்களையே பங்குணமுள்ள திறனை உருவாக்கக்கூடிய அமைப்பில் நான் இதில் அச்சுட்டேன். இந்த கதைகளெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா நீ பங்குணம கணக்கு செய்யக்கூட அந்த பிரச்சனை வரக்கூட நான் மென்ன நேஷா விடையெழுதி வரக்கூடிய அமைப்பில் காணப்படுங்கிற. அப்போ 4வது கருத்து ஏற்க முடியாத கருத்து, பிழையான கருத்து. 5வது கருத்து, நிதி வருடம் ஒன்றின் முதல் நாளில் அல்லது இறுதி நாளில் மாத்திரம் பங்காளர் ஒருவர் அல்லது உழைப்பாளர் சேர்க்கிறது. அதாவது ஒரு பங்குடைமையில ஆரம்பத்தில் அல்லது விருதுதான் சேரலாம் அல்லது விலகலாம்ங்கிறது. நோ, அப்படி இல்லை. இது ஒரு பிழையான கருத்து. எப்பையும் சேர்ந்து விலையை கொள்ளலாம். நம்மளோட பாடத்திட்டத்திலேயே மாணவர்களுக்கு அதை இலவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் பங்காளர் ஆரம்பத்திலேயும் அல்லது விருதிலே சேர்ந்து விளையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நம்மளோட பாடத்திட்டத்தை பங்குடைமைக்கான பாடத்திட்டம் நாம் ஏற்றுக்கொள்கிறார். நம்மளோட பாடத்திட்டம் மாணவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட திறனை மட்டும் வழங்குறது. நன்மதிப்புண்டா சேரும் போதும் விலகும் போதும் பதிகிறது. அடுத்தது முன்ன கடைசி கதையின்படி ஒரு பங்காளர் எப்போ விரும்பினாலும் விலையில் போகலாம். எப்போ விரும்பினாலும் ஏற்கனவே வைக்கிற பங்காளர் எப்போ விரும்பினாலும் பங்காளரை சேர்க்கலாம். ஆனால் கணக்கீடு செய்யறதுக்கு இலவுப்பண்டா ஆரம்பத்திலேயும் விருதினார். அதுக்காக பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டே தவிர நம்ம பாடத்திட்டத்தில் சொல்லப்பட்ட கதையை நான் ஓமம் கொண்டு போயிடலாம், ஆமம் கொண்டு போயிடலாம். இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார். எப்பயும் சேரலாம், எப்பயும் விலகலாம். அதுக்கு நாடு எங்கேயுமே. அப்போ அந்த அடிப்படையில் அந்த கருத்தும் பிழையானது. அப்போ முதலாவது சரியானது, 4 கருத்துக்களுமே பிழையானது. அவனை பிழையானது 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 சரியானது முதலாவது எழுதி. அப்படி எழுதினா மட்டும்தான் பொது பரீட்சை வினாபத்திரங்களில் புள்ளி வழங்கப்படும் போது புள்ளி வழங்கப்படும். மாற்று விடைகள் மீள் பரிசீலனை செய்யப்படும். கடினமான பரீட்சை சந்தர்ப்பத்தில் மட்டும்தான் அனுமதிக்கப்படும், இல்லாட்டி அனுமதிக்கப்பட மாட்டோம். அவருக்குள்ள தெளிவாக இருக்கிறோம். அடுத்த விடயம் இங்கே சரி பிள்ளை இன்னும் சரியானதா பிள்ளையானதா எழுதியிருப்பேன். சரிந்தால் சரி பிள்ளைண்டா பிள்ளைன்றது இது ஒரு பங்குடைமை கணக்கு செய்வது தொடர்பான அடிப்படை திறன் இந்த 15வது பரீட்சை வினா. அடுத்தது பங்குடைமை தொடர்பில் பின்வரும் கூற்றுகள் சரியாயும் சரியனம் பிழையாயும் பிழையனம் குறிப்பிட்டார். பங்குடைமை ஒன்று நன்மதிப்பு அதன் இலாபத்தன்மை மாற்றம் ஏற்படும் போது மதிப்பீடு செய்யப்படும் என்கிறது. இலாபத்தன்மையில மாற்றம் ஏற்பட்டால் நன்மதிப்புட பெருமான மாற்றம் அடையும், நோ டவுட். ஆனால் இங்கே கேட்ட கேள்வி நன்மதிப்பு பதிவு செய்கிற சந்தர்ப்பத்தை பற்றி கேட்டிருக்கீங்க. நன்மதிப்பு பதிவு செய்கிற சந்தர்ப்பம், பங்காளர் செய்கிற சந்தர்ப்பம், பங்காளர் உழைப்பாளர் சந்தர்ப்பம், லாபம் கூட உழைச்சா குறை உழைச்சா லாபம் நன்மதிப்பு மாறிக்கொண்டு இங்கே சீராக்கி வரணுங்கிற எந்த அனுமதியும் இல்லை. உங்களுக்கு தெரியும், கடந்த கால பாடத்திட்டத்தின்படி நன்மதிப்பு மதிப்பீடு செய்கிற திறன் மாணவர்கள் எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ நம்மகிட்ட அப்படி இல்லை, கணிச்சு தாரத்தை மட்டும்தான் நம்ம பதிக்கிறோம். அது லாபத்தை மையமாக கொண்டு தான் கணிக்கப்படும். இப்போ நம்மகிட்ட இந்த திறன் நம்மகிட்ட எல்லாம் எதிர்பார்க்கப்பட மாட்டான். இப்போ என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டா இலாபம் மாற்றம் அடைந்தால் நம்ம நன்மதிப்பை கணிச்சு பதிவணுங்கிறது விளக்கம் இல்லை. உரிமை மாறுதா அந்த சந்தர்ப்பத்தில் நன்மதிப்பையும் கணிச்சு பதிவு சேரும்போது விலகும் போதும் உரிமை மாற்றம் அடையும். அதால் நம்ம கணிச்சு பதிகிறோம். லாபம் உழைக்கிற சந்தர்ப்பத்தில் நன்மதிப்பில் பெருமான மாறும், ஆனால் உரிமையில மாற்றமே இருக்கு வாரது. அப்போ அந்த லைனில் பதியப்படுது. இப்போ முதலாவது கருத்து பிள்ளையானது. முதலாவது கருத்து பிள்ளையானது. 2வது கம்பெனி சட்டம் 2007ஆம் ஆண்டு 7ஆம் தேதி கம்பெனி சட்டம் பங்காளர் உச்ச இன்னைக்கு 20 நிப்பானவங்களுக்கு கேட்கிறேன். நான் படித்து தந்தேன் 10ஆம் வினாவில்
இது சரியான கருத்து. இது சரியான கருத்து. இது பரிச்சயம்னா பத்திரம் சரியான கருத்து. அடுத்தது பங்காளர்களிடையே எழுத்து மூலமான உடன்படிக்கை ஒன்று இல்லாத இடத்தில் பங்குடைமையை நடத்த முடியாது. இப்போ நாம மோசடி தவிர்ப்பு சட்டத்தில் நினைச்சுக்கிட்டா 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்ட பங்குடைமையோட ஒப்பந்தம் எழுத்து அடிப்படையில் இருக்கணும் என்று சொல்லி எழுத்து அடிப்படையில் ஒப்பந்தம் இல்லாமல் பங்குடைமை நடத்தினாண்டு உலகத்திலே எந்த நிபந்தனையும் இல்லை. எழுத்து இல்லாமல் வச்சிருக்கிறான் மோசடியை தவிர்க்கணும் தான் எழுத்து அடிப்படையில் வச்சுக்கன்னு சொல்லி எழுத்து இல்லாத அடிப்படையிலையும் பங்குடைமை வணிகங்கள் இல்லையா. இப்போ உங்களுக்கு தெரியும் ஒப்பந்தம் கொண்ட வாய்மொழி மூலம் நடத்தை மூலம் எழுத்து மூலம் எல்லாம் உருவாக்கப்படாது. அவரியான ஒப்பந்தத்தை வச்சுக்கொண்டு பங்குடைமை வணிகம் நடத்தான். பிரச்சனை வருமென்றால் சட்ட ரீதியான அந்த செய்து வருமென்றால் அந்த ஒப்பந்தங்கள் புறாது. எழுத்தில்லாத ஒப்பந்தங்கள் புறாது. பங்குடைமை சட்டத்தின்படியால் தீர்வு திட்டங்களுக்கு முன்வைக்கப்படும். ஒப்பந்தம் எழுத்து அடிப்படையில் இருந்தால் அந்த ஒப்பந்தம் பின்பற்றப்படும். அந்த இரண்டாவது கருத்தை பொறுத்த பிங்கிற கருத்தை பொறுத்த சாரி சிங்கிற கருத்தை பொறுத்த ஒப்பந்தம் எழுத்தில் இல்லாமல் பங்குடைமை நடத்துகிறாங்கிறதை எதிர்கொள்கிறார். பிழையான கருத்து. ஒப்பந்தம் எழுத்தில் இல்லாமலும் பங்குடைமை வணிகம் கூட நடத்தலாம் என்கிற சம்பந்தமான அடிப்படை தர ஒரு பிள்ளைக்கு இப்போ இந்த வினாவிலிருந்து ஒரு விருத்தி செய்யப்படும். இது நான் சொல்லப்பட்ட வினாக்கள் அனைத்தும் கடந்த கால பரிச்சை வினா பெற்றிருந்தது. என்னால் உருவாக்கப்பட்ட வினாக்கள் இது. அப்போ பங்குடைமை கணக்கு தீர்வு சம்பந்தமான திறனை தான் இப்படி இப்படி கட்டமாக ஒரு பிள்ளைங்க பார்த்துருக்கேன். ஒரு விடயம் முடியுது. அடுத்தது டிங்கிற கான்செப்டை பாருங்க. 1790ஆம் ஆண்டின் பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவு பங்காளர் மூலதனத்துக்கு மேலதிகமான மூலதனத்துக்கு அங்கீகார வட்டி செலுத்தப்படணும் என்பது குறிக்கிறார். மூலதனத்துக்கு வட்டி செலுத்தணும் என்று குறிக்கிறது. கடனுக்குத்தான் 5% வட்டி. நம்ம மூலதனத்துக்கு வட்டி செலுத்தப்படாது. அப்படின்னா இந்த கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. பிழையான கருத்து. இந்த அடிப்படையில் இந்த விடயம் சம்பந்தமாக டிங்கிற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போ அந்த விடயம் சம்பந்தமாக சொல்லப்படும். இவ்வளவு ஒரு பங்குடைமை கணக்கு செய்ய போகிறதுக்கு முதல் ஒரு பிள்ளை பெற்றிருக்க வேண்டிய அடிப்படை தர இவ்வளவு நான் ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்க. இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லி தந்த பரிச்சை வினாபத்திரத்தில் என்ன திறன் நம்மள்கிட்ட உருவாக்கிங்கன்னா முதலாவது பங்குடைமைங்கிறது கன்செப்ட். இது ஒரு உறவு முறை. 2 தொடக்கம் 20 தனிப்பட்ட நபர்களுக்கு இடையிலே இலாபத்தை உழைப்பதை மையமாக கொண்ட ஒரு உறவு முறை. இந்த உறவு முறை 2 வழிகாட்டியை கொண்டு வழிநடத்தப்படும். பங்குடைமை சட்டத்தின் 24வது பிரிவு பங்குடைமை ஒப்பந்தம். ஒரு பங்குடைமை 4 பிரதானமான சிறப்பம்சத்தை கொண்டிருக்கும். இலாபம் உழைக்கிறது அந்த நோக்கமாக காணப்படும். ஒரு பொதுவான உடன்பாடு அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு செயற்பாடு வியாபார செயற்பாடு ஒன்று அங்கு காணப்படும். தனிப்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்திருப்பாங்க. இது அதில் சிறப்பம்சம். ஒரு பங்குடைமைகளிலே ஒரு நிதி நிலைமை கூட்டு, ஒரு வருமான கூட்டு, ஒரு நடைமுறை கணக்கு, மூலதன கணக்குங்கிறது நாம் சந்திக்கிறது தான் இந்த வினாட மெசேஜ். இதுல தான் ஒரு மெசேஜ். பின்னிக்கு நாம் இன்னைக்கு சந்திக்க போறோம். அடுத்த விடயமாக இதில் பங்குடைமை சட்டத்தில் 24வது பிரிவின்படி லாப நட்டத்தை பங்கிடுவது தொடர்பாக என்ன விடயங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயம் அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது ஒரு பங்குடைமையில ஏடுகளில் தயாரிக்கப்பட்ட பிரதானமான கணக்குகள் ஒவ்வொன்றும் என்னென்ன நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டது. வருமான கூட்டு, ஆண்டுக்கான லாப நட்டத்தை கணிப்பீடு செய்கிறது, நடைமுறை கணக்கு, மூலதன கணக்கை நிலையாக பண்ணுவது, மூலதன கணக்கு நிலையான உரிமையை பதிவு செய்வது, இலாப நட்ட பயிர்கூட்டு, ஆண்டுக்கான லாபத்தை பங்காளர்களிடையே பங்கீடு செய்வது. ஒரு பங்குடைமை வணிகத்திலே நன்மதிப்பு ஒரு பாரிய கன்செப்ட். இந்த நன்மதிப்பு பங்காளர் சேரும்போது விலகும் போது அவங்களோட உரிமையில் ஏற்படக்கூடிய நிச்சயமற்ற நிலைமையை தவிர்ப்பதற்காக நியாயமான முறையில் அவங்களோட உரிமையை பங்கீடு செய்வதற்காக நன்மதிப்பு சீராக்கம் செய்யப்பட போகிற கன்செப்ட். இப்போ நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கோம். ஒரு பங்குடைமை வணிகத்தில் கடன் வட்டி 2 இடத்தை நம்ம கணிப்பீடு செஞ்சு பதிய வேண்டியவர். ஒன்று மூலதனத்துக்கு மேலதிகமாக கடனுக்கு வட்டி செலுத்தப்படுற சந்தர்ப்பம். 2வது ஒரு பங்காளர் விளைப்பாறை அவர் கடனுக்கு வட்டி செலுத்தக்கூடிய சந்தர்ப்பம். இதில் ஒன்று 24வது சரக்கு, ஒன்று 42வது சரக்கு ஏற்பாடு. இந்த பங்குடைமை வணிகத்தை 1க்கு மேற்பட்ட சட்ட பிரிவுகள் கட்டுப்படுத்து. அதில் 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம் 20க்கு மேற்படாத பங்காளர்கள் எரிக்கணுங்கிற வரையறையை செய்யும். மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் 1000 ரூபாய்க்கு மேற்பட்ட மூலதனத்தை கொண்டிருந்தால் பங்குடைமையோட ஒப்பந்தத்தை நீங்கள் எழுத்து அடிப்படையில் வச்சிருக்கிறது கூட
உங்களுக்கு நல்ல என்று சொல்லி அடுத்த விடயமாக இங்கே கன்செப்ட் ரீதியாக பார்க்கப்பட்டது மற்ற விடயங்கள் இதோட தொடர்பட்ட விடயங்கள். அப்போ இதுகளெல்லாம் எண்ணக்கருக்களாக ஒரு பிள்ளை பெற்றிருக்குமானால் இனி அடுத்த வகுப்பில் இருந்து நாம் என்ன செய்யலாம்டா எந்த தொடர வைக்கணும்டா அடுத்த வகுப்பில் இருந்து கணக்கு ரீதியான விடயங்கள் அடிப்படையில் இருந்தது. இதிலே சில விடயங்கள் மிச்சம் இருக்கி அதை நான் அதை தொடர்படுத்தி நான் அதை படிப்பேன். அடுத்ததுல உங்களுக்கு அடுத்த வகுப்பில் இப்போ நான் இதோட அடுத்த வகுப்பில் நான் இந்த வகுப்பை இதோட முடிக்கிறேன். அடுத்த வகுப்பில் சம்பந்தமான கணக்கு சம்பந்தமான விடயங்களை பற்றி நாமே மேலதிகமாக படித்து கொடுக்கலாம். ஒரு பங்காளர் செய்கிறதும் இல்லை விலகாமல் ஒரு நோமலாக ஒரு பங்குடமோட நிதிக்கூலி எப்படி தயாரிக்கப்படணுங்கிற திறனை நம்ம வார வகுப்பில் பிரித்து செய்யலாம். அடுத்த வகுப்பில் ஒரு பங்காளர் அனுமதிக்கிற சந்திருக்கும், அடுத்த வகுப்பில் ஒரு பங்காளர் விளைபார சந்திருப்பங்கள் இப்படி சேர்ந்து நம்ம வினாக்களை படித்து கொண்டு போகிறதுக்கு இருக்கும். இது பெரிய பெரிய கன்செப்ட் ரீதியான பரிச்சை வினா பார்த்தீங்கன்னா தயாரிக்க பயன்படுத்தவே அடிப்படை ரீதியான விடயங்கள் இது கேட்கப்படும். அந்த விடயங்களுக்கு விளையும் ஒரு பங்காளர் சேரும்போது ஒரு பங்காளர் விலகும் போதும் வரக்கூடிய நன்மதிப்பு சீராக தான் தெரியக்கூடிய ஆகக்கூடிய செம்மியாகும். அதை செஞ்சு கொண்டாச்சு மற்றதான் நோமலாக இல்லாத நட்டம் கடைபிடி சம்பந்தமான செம்மியாகங்களாக தான் இருக்கு. பங்கோட ஒப்பந்தத்தை தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம எழுதலாம். அடுத்த இதில் ஒரு விஷயம் உங்களோட நான் கைக்கிறேன். நம்மளோட பிள்ளைகளில் இருந்து கைக்கிறீங்களா நாங்கள் இந்த 8 மணிங்கிறது இதை நம்ம வார வகுப்பில் இருந்து அதை 4 to 5:30 மணிக்கு செய்யக்கூடிய அடிப்படையில் உங்களோட கருத்துக்களை நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் ரிப்பீட் பண்ணி பார்க்க விடலாம். நீங்கள் கொமாண்ட்ஸ்களை பதிஞ்சு விடலாம் அல்லது இதை நீங்கள் எங்களுக்கு கொமாண்ட் அனுப்பி விடலாம். நீங்கள் அனுப்பணும். உங்களுக்கு இன்னும் படிப்பிக்கிற 8 to 9:30 மணி பொருத்தமா அல்லது 4 மணிலிருந்து 5:30 மணி பொருத்தமாங்கிறது உங்களோட கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். உங்களோட கருத்துக்களை பெற்று நாங்கள் இந்த டைமு வார வகுப்பை நாங்கள் மாற்றம் செய்திருக்கோம். வார வகுப்பு வார ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நாங்கள் 10ஆம் தேதி அந்த அடுத்த வகுப்பு நாங்கள் நடந்திருக்கோம். அதுக்கிடையிலே உங்களோட கருத்துக்களை இன்னைக்கு மெசேஜ் அனுப்பலாம். நீங்கள் இந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லாட்டி வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சாலும் வாட்ஸ்அப்லையும் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். எந்த டைம் உங்களுக்கு பொருத்தம் வந்தது ஓகே. நீங்கள் இணைந்திருந்ததுக்கு நன்றி. இந்த நேரத்தை நாங்கள் இதோட நிறைவு செய்யலாம்.